நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய கேள்வி நேரத்திற்கான களம் தமிழ்நாட்டிற்கு நிதி முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்பாரா பிரதமர் மோடி அப்படிங்கிற புள்ளியில தான் விவாதத்தை நகர்த்த போறோம். திமுகவிலிருந்து டாக்டர் கலாநிதி வீராசாமி மக்களவை உறுப்பினர், பாஜகவிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் அருணன், மூத்த பத்திரிகையாளர் பிரியன், அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார், அனைவருக்கும் வணக்கம். டாக்டர், நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இன்றைக்கு 2152 கோடி ரூபாய் நிதி வழங்கணும், கல்வி நிதியை பிரதமர் உடனடியாக விடுவிக்கணும்னு சொல்லி நேரடியாக பிரதமருக்கு கோரிக்கை வைத்து முதலமைச்சர் எழுதுகிறார். ஏற்கனவே கல்வித்துறை அமைச்சர் நீங்கள் இந்த கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் அந்த நிதி விடுவிக்கப்படும்னு தொடர்ந்து ஒரு வார காலமாக அது விவாதங்களாகவும் நிறைய பேட்டிகளாகவும் இங்கே இருக்கு. இந்த நேரத்தில் முதலமைச்சர் அதில் 2 விஷயத்தை குறிப்பிடுறார். ஒன்று, இருமொழி கொள்கையை பின்பற்றுவதில் உறுதியாக இருக்கிறோங்கிறாரு. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இது சார்ந்து இங்கே எதுக்கெல்லாம் தேவை இருக்கோ அதை பட்டியலிட்டு இவர்களுடைய கவனத்தில் கொண்டு அவர்களுடைய நலனுக்காக இந்த நிதியை, சமக்கர சிக்ஷா அபியான் நிதியை ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறார். இந்த கடிதத்துடைய நோக்கம், இந்த கடிதம் ஏற்கனவே ஒரு முறையும் எழுதியிருக்கிறார், பலமுறை கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது, இப்போது எழுதப்பட்டிருக்கிறதுடைய நோக்கம், காரணம். அதாவது அனைவருக்கும் வணக்கம். இதில் முக்கியமான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செலவினம் அப்படின்றது ஒன்றிய அரசாங்கம் அப்படின்றது ஒரு தொகுப்பு அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அந்த இதுவரை நடந்த இந்த 75 ஆண்டுகளில் அது எந்த ஆட்சி இருந்தாலும் தமிழகத்தில் இதை மாதிரி காசை நிறுத்தி வச்சுக்கிட்டு ஒரு மிரட்டல் அப்படின்றது இந்த அரசியல் இதுவரை நடந்ததில்லை. இப்போ இவங்க பள்ளி மாணவர்களுக்கும் இந்த வாத்தியார்களுக்கும் இந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் அவர்களின் வாழ்க்கை இது பாதிக்கப்பட போகுது அப்படின்றத பற்றி கவலை இல்லாமல் ஒரு அரசியல் நோக்கத்துக்காக நாங்கள் சொன்னோம், நீங்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு கையெழுத்து போட்டால் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றது. இது பல ஆண்டுகளாக இங்கே தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும், அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்றது 2020 வந்தது. ஆக்சுவலாக ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இருந்தப்போ வந்தது. அப்போ இருந்த அதிமுகவும் இதை எதிர்த்தார்கள். ஸோ இப்போ அதாவது கட்சி பாகுபாடு இல்லாமல் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை அப்படின்றது தான் நம்மளுடைய. அண்ட் இதுக்கு சயின்டிஃபிக் டேட்டா இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலிருந்து வெளியே செல்லும் அதாவது மாணவர்கள் கல்வியை முடித்து பணிக்காக செல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தமாக இருக்கிறதே 2 லட்சத்துக்கும் கம்மியாக தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 20 லட்சம் பேர் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. கேரளாவில் ஒரு 6 லட்சம் பேர் அப்படின்னு இருக்காங்க. ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு 6 லட்சம் 8 லட்சம் அப்படின்னு இருக்காங்க. அமெரிக்காவில் ஒரு 6 லட்சம் அப்படின்ட்டு இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு 2 லட்சம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது பல நாடுகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் ஒரு 10,000 பேர் இருக்காங்க. ஸ்பெயின், ஸ்வீடன், ஃப்ரான்ஸ், இது மாதிரி பல இடங்களுக்கு செல்கிறாங்க. இவங்க இப்போ இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றதுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அந்த சட்ட வடிவத்தில் பார்க்குறதும் அவர்கள் நிறைவேற்ற நினைப்பதும் வேறு வேறு. அதாவது எப்படின்னா, இவங்க சொல்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு மொழி ஏதாவது மொழியை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் தாய்மொழி கற்றுக்கணும், ஆங்கிலம் கற்றுக்கணும், 3வது மொழியாக ஏதாவது ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, சமஸ்கிருதம் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் கேட்குறது, தமிழ்நாட்டில் 40,000 பள்ளிகள் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு வாத்தியாரை வைக்கணும்னு வச்சுக்கோங்க. எத்தனை மொழியை இவங்க கற்றுக்கலான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? 10 மொழின்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கிலம் இந்த மாதிரி மொழிகள் மட்டுமல்லாமல் ஜெர்மன், ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்சு, இது மாதிரிலாம் ஒரு அயலக மொழிகளிலையும் 5 கற்றுக்கலான்றாங்க. ஒரு 10 அப்படின்னா 40,000 × 10 அப்படின்னு வச்சிங்கன்னா 4 லட்சம் பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்கணும். நீங்கள் கொடுக்க முடியுமா இவர்களால்? இன்றைக்கி மேக்ஸு, சயின்ஸ் எடுக்கிறதுக்கு பல பள்ளிகளில் இந்தியா முழுக்குமே ஆட்கள் இல்லாத பொழுது நீங்கள் எந்த தைரியத்தில் இதை நீங்கள் இதை ஒரு திட்டம் அப்படின்றத அறிவிக்கிறீங்க அப்படின்றதான் நாங்கள் கேட்குற கேள்வி. அதே போல் இப்போ மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ வட மாநிலங்களில் இருக்கும் உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் அவங்களுக்கு ஹிந்தியை தவிர இங்கிலீஷே அவங்களுக்கு சரியாக இன்னும் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. அவங்க 3வது மொழியை அவங்க என்ன மொழியாக கற்றுக்குறாங்க? அவங்க இதை நீங்கள் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க 3 மொழி கற்றுக்கணும், ஆனால் அவங்க ஒரே மொழியை மட்டும் கற்றுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றது எந்த அளவுக்கு அது ஒரு நியாயம் அப்படின்றது அது புரியல. அண்ட் ஒரு பொருளாதாரம், இந்த பட்ஜெட், அதற்கும் ஒரு கொள்கைக்கும் இவர்கள் முடிச்சு போடுவது அப்படின்றது இப்பொழுது இருக்கும் இந்த அமைச்சர், அவர் தான் இருக்கிறதுலையே எனக்கு தெரிந்து இதை போன்ற ஒரு விதண்டாவாதம் பிடித்த அமைச்சர் அப்படின்றது நம்ம இது வரைக்கும் சந்தித்ததில்லை. இவர்கள் இந்த பொருளாதாரத்தை வைத்து தமிழ்நாட்டில் இது மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால்
ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் கையில் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்றது வந்து எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து நடத்துறீங்க. இன்னொரு பக்கம் மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து இது பத்தி பேசுறீங்க. ஆனால் பாஜக தரப்பிலிருந்து மாநில அளவில் மாநில பாஜக இதற்கு ஆற்றக்கூடிய எதிர்வினைங்கிறது கடுமையான ஒன்றா இருக்கு. அவங்க இது நீங்க தமிழ்நாடு நலன், தமிழ் மொழியை பாதுகாக்கன்னு நீங்க பேசுற இடத்துல அவங்க உங்களுடைய மீது வைக்கப்படுகிற விமர்சனங்கள் எல்லாம் அதாவது அமைச்சர் வீட்டு குழந்தைகள் படிக்கிறாங்க இப்படியான விமர்சனமாக இருக்கிறது. அரசு இதை செய்வதற்கு தயக்கம் காட்டுவது போன்ற ஒன்றாகவும் அது இருக்குது. இன்னொன்று நேரடியா அவங்க ஓப்பனா கேட்கக்கூடியது வந்து ஏன் அரசு பள்ளியில 3வது லாங்குவேஜ் படிக்க கூடாது அப்படிங்கிற புள்ளிக்கு நகர்றாங்க. ஒவ்வொரு முறையும் இது நிறைய விவாத பொருள் ஆயிருச்சு. இருந்தாலும் நிதி அப்படின்னு வரும் பொழுது இந்த மாதிரியான கேள்விகளை திமுக கூட்டணி கட்சிகளை நோக்கி இன்று விசிக உடைய தலைவர் மக்களவை உறுப்பினர் திருமாவளவன் மீது வைக்கக்கூடியது, சிபிஎஸ்இ உடைய அந்த கமிட்டி தலைவரா இருக்கிறீங்க நீங்க அப்படின்றது வரைக்கும் அவங்க எடுத்துட்டு போறாங்க இல்லையா? இல்லை, அவங்க சொல்றதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ஹிந்தி யாரும் கற்றுக்கக்கூடாது அப்படின்றது சொல்றது கிடையாது. இது வந்து நீங்கள் ஹிந்தி கற்றுக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய வழிமுறைகள் இருக்குது. அது வந்து அங்கெல்லாம் போய் எதுவும் நாங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்கள் இதெல்லாம் மூடணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் சொல்கிறதில்ல. அதே போல் நீங்கள் சொல்கிற மாதிரி சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸு, கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸு இது எல்லாமே வந்து ஹிந்தி கற்றுக் கொடுக்குறது அப்படின்றது. ஆனால் ஹிந்தி மட்டும்தான் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா அந்த மாதிரி பள்ளிகள் தான் இப்போ பிஎம் ஸ்ரீ அப்படின்றது வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்றத வச்சுட்டு ஹிந்தி மட்டும்தான் அப்படின்ற மாதிரின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதற்கு நாங்கள் செய்து தர்றதில்லை. ஏன்னா தமிழ்நாட்டின் கல்வி அப்படின்றது வந்து இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று வந்து இங்கே படித்து அதுவும் அரசு பள்ளிகளில் படித்து பல பேர் வந்து பல சாதனைகளை அடைந்திருக்கிறார்கள். அது லிஸ்ட்டு பல பாட்டி சொல்லியாச்சு. அது ஸோ அதை பற்றி நம்ம திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது போன்று இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இங்கே சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து அது தப்பு இல்லையா அப்படின்னா அவரவர் விருப்பத்திற்கேற்க அவர்கள் கற்றுக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் வந்து அரசு மாணவர்கள்னே எடுத்துக்கோங்க. அரசு மாணவர்கள் அங்கே வந்து ஹிந்தி கற்றுக்கல. இப்போ வந்து அவங்களுக்கு பணி நிமித்தமாக அவர்கள் வந்து ஒரு வட மாநிலத்தில் போய் அவர்கள் அங்கே தான் பணி செய்யணும் பல ஆண்டுகளாக அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க அங்கே ஹிந்தியை கற்றுக்கிட்டு போக போகிறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஹிந்தி கற்றுக்க முடியாத ஒரு மொழி அப்படின்றது கிடையாது. ஆனால் பள்ளி பருவத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு கட்டாயமாக நீங்கள் அனைவருமே கற்றுக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் எதிர்க்கிறோம். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து 7.5 கோடி மக்கள் இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 40 லட்சம் குழந்தைகள் வந்து அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் ஒரு ஏஜ் குரூப்லேயும் 10 லட்சம் பேரும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தா 7.5 கோடி மக்களில் எத்தனை பேர் வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போயிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுவும் குறிப்பாக கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் அப்படின்றது. அதாவது போய் பணி செய்வது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஆயிரங்கள் இல்லை சில லட்சங்கள் அப்படின்றது தான் இருக்கும். ஒரு சில லட்சங்கள் அது கூட வந்து எல்லாரும் போய் வட மாநிலத்தில் போய் ஹிந்தி இருக்கிற இடத்துல போய் பணி செய்ய போகிறதில்ல. அவங்க வந்து கேரளாவுக்கு போகலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி பல நாடுகள் இருக்குது. அவர்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து பிரகாசமாக எங்கே வேணாலும் இருக்கும். இப்போ அவர்கள் இப்போ ஜப்பானுக்கு போய் ஒருத்தர் வேலை செய்யணும்னா இங்கே நான் ஜப்பானீஸ் கற்றுக்கல அதனால் நான் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நின்றுட போகிறதில்ல. அவர்கள் அந்த மொழியை போய் கற்றுக்கிட்டு அவங்க வந்து அங்கே போய் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதை போன்று தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இவர்கள் குறிப்பாக ஹிந்தி இதுதான் வந்து நம்ம எப்படியாவது இவங்களை வந்து படிக்க வச்சிடணும் அப்படின்றது அது எந்த விதத்தில் அது நியாயம் என்பது புரியவில்லை. பேரிடர் நிதி கேட்டீங்க, வரல. அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்க நிதி கேட்கறீங்க வரலங்கிற குற்றச்சாட்டுகளாக மட்டுமே இருக்கிறது. அவ்வப்போதெல்லாம் இது அதாவது திமுகவிற்கும் பாஜகவுக்குமான பிரச்சனையாக மட்டுமே நிற்கிறது. இதுல இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் பாஜக அணிகளாக எல்லா கட்சிகளுமே ஒன்று திரண்டு இதை எதிர்க்கிறார்கள். ஆனால் மீண்டும் நிதி கேட்கும் பொழுது நீங்க தான் கேட்கறீங்க, உங்க கூட்டணி கட்சிகள் தான் கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. எப்படி நிதியை பெற போகிறீர்கள்? பெரிய சவால் இல்லையா உங்களுக்கு? இல்லை, இப்போ இதே தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை பெரும் இது வழி அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இதே மாதிரி தான் வந்து அவங்க எய்ம்ஸ் காலேஜை கட்டுறேன்னு சொல்லி கட்டாமல் இருந்தாங்க. அதை நாங்கள் அதாவது மக்கள் மன்றத்தில் அங்கே வந்து சொன்னோம். அதே போல் வந்து நாடாளுமன்றத்தில் அங்கே வந்து அதை பற்றி பேசணும். இப்போ வந்து அது வந்து ஒரு 50% கம்ப்ளீஷன் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. என்ன மற்ற மாநிலங்கள்லாம் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில ஆண்டுகள் கழித்து வரும். அதில் ஒரே ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை மாணவர்கள் அப்படின்னு சொல்லி இப்போ ராமநாதபுரத்தில் படிச்சிருக்காங்க. அதில் ஒரு 2-3 பேட்ச் வந்து அந்த கல்லூரியையே பார்க்காம வந்து பாஸ் அவுட் ஆவாங்க. அப்போ நாங்கள் கேட்குற கேள்வி அதுதான். அப்போ அவங்க கூட படித்த ராமநாதபுரத்தில் படித்தவங்களுக்கு கூட நீங்கள் எய்ம்ஸ் சர்டிஃபிகேட்டை கொடுத்துடலாமே. அவங்களும் அந்த கல்லூரியில் தான் ஒன்றா படிச்சிருக்காங்க. 50 பேருக்கு பதிலாக 150 பேருக்கும் நீங்கள் வந்து அந்த எய்ம்ஸில் படித்த மாணவர்கள்னே சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். இது ஒரு சைடு. அதுக்கு இன்னொன்று வந்து அதே மாதிரி மெட்ரோ ரயிலுக்கான திட்டம் அப்படின்றது அதுவும் இதே போல தான் வந்து இழுத்தடிக்கிறாங்க. அதாவது அவங்க எப்படின்னா
ஒரு நிலைமைக்கு மேலே வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகளே கூட இப்போ அங்கே இருக்கிற அதிகாரிகள் இந்திய நாட்டின் பணி செய்யும் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவர்கள் வந்து அரசியல் அப்படின்றத பார்க்குறதில்ல. என்னதான் வந்து அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தாலும் நீங்கள் பியாண்ட் அ சர்டன் பாயிண்ட் அவங்கள வந்து நிறுத்தி வைக்கிறதுன்றது வந்து நாட் பாசிபிள். இப்போ இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் கூட வந்து இந்த நிதியை எடுத்து மாற்றி கொடுத்தது அப்படின்றதெல்லாம் வந்து வேறு மாநிலங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா இதை நாங்கள் வந்து ஒன்று நாடாளுமன்றத்தில் இதை விவாதித்து அதை பெறுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து சட்டமன்றத்துக்கு நீதிமன்றங்களுக்கு சென்று அங்கே வந்து அங்கே வந்து எங்களுக்கு சட்ட போராட்டத்துக்கு தான் நீங்க தயாராக போறீங்க. நாங்கள் வந்து மக்கள் போராட்டம் அப்படின்றது ஒரு முதல் படி. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சட்ட போராட்டம் அப்படின்றது கண்டிப்பாக தொடருவோம். அது பேசலாம் டாக்டர். தூத்துக்குடி செல்வம், உங்களுக்கு தான், நீங்க தான் அதற்கு பதில். மாணவர்கள் ஆசிரியர்கள் நலனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாரான்னு மட்டும் கேட்டுக்கோங்க. அதாவது அவங்க பண்ணது சரி, தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்க கூடாதா அப்படின்றது அவருடைய ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லிட்டோம். டாக்டரோட கேள்வி அதுதான். இந்த 2152 கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறீர்களா, வேண்டாம் என்று கூறுகிறீர்களா? உங்களுடைய கருத்து என்னன்றார். நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு தெரியாத சகோதரிக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நான் பெரிதும் மதிக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நீண்ட பாரம்பரியம் மிக்க அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர்களே கூட இந்த மும்மொழி கொள்கையில குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, மும்மொழி கொள்கை என்பது இந்தி திணிப்பு இல்லை. அதாவது தமிழ் தாய்மொழி தமிழ் கட்டாயம், இணைப்பு மொழி ஆங்கிலம் அவசியம், அதே போல மூன்றாவது மொழி அவர்களுடைய விருப்பம், அவங்க சாய்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய சாய்ஸ். சரி, நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்வ சிக்ஷா அபியான் என்கிற திட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 8971 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சமக்கர சிக்ஷா அபியான் சார். அதான் சமக்கர சிக்ஷா அபியான், சமக்ஷர சிக்ஷா நீங்க வச்சுக்கிடுங்க. இதெல்லாம் எங்களை படிக்க விடாம பண்ணது அவங்கதான், விட்டுருங்க. அதனால சகோதரி நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது இன்னொன்னு கேட்டீங்கன்னா, மும்மொழி கொள்கை என்பது ஒரு மொழியை கூடுதலாக இந்த மாணவர்கள் படித்தால் என்ன தவறு? நான் இன்னும் கூட ஒண்ணு கேட்கிறேன். 2 மொழிக்கே கற்றல் திறன் வந்து குழந்தைகள் பருவத்துல இல்ல அப்படிங்கறது தான் ஏசர் டெஸ்ட் உடைய ரிப்போர்ட் சொல்லுது அப்படின்னு தான் கல்வியாளர்களே இங்க குறிப்பிடுறாங்க. தாய்மொழி ஒன்று, இன்னொன்று ஏதாவது ஒரு கம்யூனிகேஷனுக்கு தேவையான ஒரு மொழியை, தொடர்பு மொழிக்கு கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது. மூன்றாவது ஒரு மொழியை குழந்தைகளிடம் நீங்கள் திணிக்கிறீர்கள். அது எந்த மொழியா இருந்தாலும், இந்தி தான் இல்ல, எந்த மொழியாக இருந்தாலும் திணிக்கிறீர்கள் என்பது கல்வியாளர்களுடைய கருத்தா இருக்கு. என்னோட எனக்கு அருமையா ஒரு லீட் எடுத்து கொடுத்தீங்க. அதாவது திமுகவை சார்ந்த மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் நடத்துகிற சென்னை பப்ளிக் ஸ்கூல்ஸ், அதுல என்ன மூன்றாவது மொழி என்னன்னு கேளுங்க. அதே போலவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், அண்ணா முடிச்சிடுறேன், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மகள் மரியாதைக்குரிய செந்தாமரை அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் ஒரு வர்த்தகத்தை நடத்துகிறார்கள். அதேதான் அரசு பள்ளியிலையும் அரசும் செய்யணும் அப்படின்னு எப்படி ஒரு தனியார் பள்ளி, அதையும் கல்வியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தனியார் பள்ளி செய்து தப்பு, அதையே நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லி தனியார் பள்ளியை நியாயப்படுத்துவதற்கான ஒரு வாதத்தை வைக்கிறார்கள் அப்படின்னு கல்வியாளர்கள் சொல்றாங்களே. சகோதரி, என்னுடைய மன்னன் எப்படி நாங்கள் நடத்தவில்லை, எங்கள் உறவினர் ஒருத்தர் நடத்துறாங்கன்னா அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாவோம்? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க ஒண்ணே ஒண்ணு கேளுங்க, உங்க உறவினர் யாரு என்னங்கிறதுலாம் இப்போ எல்லாமே பொது வழியில தெரிஞ்ச விஷயம். அதை நான் விட்டுட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நடத்தல உங்க சித்தப்பா, உங்க சித்தப்பாவா இருக்கு. சித்தப்பாவும் நானும் அதாவது ஒரு தனிநபருடைய வர்த்தகம் ஒட்டுமொத்த அரசு, அதாவது ஒரு தனிநபர் வர்த்தகத்தை வச்சுதான் மத்திய அரசு நிதியை ஒதுக்கல அப்படிங்கிற இடத்திற்கு இது நகர்ற மாதிரி இருக்கே. நீங்க அரசுடைய கொள்கை, அரசு என்ன மாதிரி இங்க இருக்கு, அரசு ஒன்றிய அரசாங்கம் இதை கொடுக்கணுமா வேண்டாமா, அதுக்கு நீங்க உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்து. பாஜக அப்படின்றத விடுங்க, உங்களுடைய கருத்து கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? எம்பி சார் கொஞ்சம் பொறுங்க. நாங்கள் இந்த மத்திய அரசாங்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கம் என்ன நினைக்குது கேட்டா, பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்குதா, குடிசை வீட்டில் வாழ்கிற ஏழை குழந்தைக்கு கிடைக்கிற கல்வி, ஏழை குழந்தை
அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களுடைய வீட்டு அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கிற கல்வியும் என்று சமமா இருக்கணும். ஏழை குழந்தைக்கும் அண்ணன் கலாநிதி வீராசாமி அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற கல்வி கிடைக்கணுங்கிறதா இந்த கல்வி திட்டத்தினுடைய நோக்கம். நீங்க அதை விட்டுட்டு நீங்க பொதுமக்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க, நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர், செஷன் நடக்குது, நான் சொல்லிடுறேன். நீங்க இப்ப சொல்றீங்க இல்ல சார், ஒரே ஒரு நிமிஷம். நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து ஹிந்தி கத்து கொடுக்குறாங்க, அது வந்து அந்த மாணவர்களுக்கு தெரியுதுன்ட்டு. நீங்க போய் ஒரு சர்வே பண்ணி பாருங்க சார், எத்தனை பேர் அங்க வந்து ஹிந்தி படிச்சு அவங்க ஹிந்தி பேச தெரியும் அப்படின்றத நீங்க படிச்சு பாருங்க. ஏன்னா நான் வந்து அதை ஆய்வு செய்திருக்கிறேன். அங்க இருக்கிற எந்த மாணவருக்குமே வந்து ஹிந்தியில நீங்க போய் அவங்க எழுத படிக்கிறதுக்குன்னு ஒரு இது பண்ணுவாங்களே தவிர, அவர்கள் ஹிந்தி பேசுவதற்கோ அவர்களுக்கு அந்த நீங்க பேசாத ஒரு மொழியை நீங்கள் எவ்வளவு கற்றாலும் அதை நீங்க வந்து நீங்க மாஸ்டர் பண்ணவே முடியாது. நான் பள்ளியில இருந்தப்பவே என் கூடவே ஒரு ஹிந்தி படிச்ச ஒரு மாணவன், நாங்க டெல்லிக்கு போறப்போ நான் எந்த அளவுக்கு இருந்தனோ அதே மாதிரி தான் அந்த மாணவனும். ஏங்க எனக்கு ஹிந்தி ஏதோ 4 எழுத்து கூட்ட தான் தெரியுமே தவிர எனக்கு பேசுறதுக்கு அவங்க சொல்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியாது. சொல்லட்டும். என்ன கொஞ்சம் அனுமதிங்க தயவு செய்து. நான் என்ன உங்க நேரத்தை குறுக்கிடல. அதாவது நீங்க உங்களுடைய பொதுச் செயலாளர், உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நீங்க செயலாளர் திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள் ஒரு 10 நாள் கூட ஒரு நிகழ்ச்சியில பேசுபோ சொல்றாரு, டெல்லிக்கு போகிறவங்களுக்கு 2 மொழி தெரியணும், ஒண்ணு ஆங்கிலம், இன்னொன்னு ஹிந்தி. நீங்க சொல்றது எல்லாமே தனிநபர் சார்ந்த கருத்துக்களா இருக்கு. இது அரசு ஒரு நிதியை விடுவிக்கிறதுக்கு நீங்க ஒரு பாலிசி டிசைன் பண்ணிருக்கீங்க. அந்த பாலிசியின் அடிப்படையில நீங்க வந்து அது ஒரு கண்கரன் ஒத்திசைவு பட்டியல்ல இருக்கிற கல்வி குறித்த ஒரு இதுக்கு தனிநபர் சார்ந்த விமர்சனங்களை தான் தொடர்ந்து வைக்கிறீங்களே தவிர, அரசுடைய கொள்கை சார்ந்தோ அரசுக்கும் இடையே அதை எப்படி ஒத்திசைவோட எடுத்துட்டு போறது, மாணவர்கள் நலன், ஆசிரியர்கள் நலன் அப்படிங்கிற இடத்துக்கு நகரவே இல்லையே. ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்கு சார், அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? கொஞ்சம் அதாவது அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்கள் யாரோ ஒரு தனிநபர் இல்ல, அவர் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி செந்தாமரை அவர்கள் வந்து எங்கள் முதலமைச்சரின் மகன். அதனால எப்படி சார் அப்படி எடுத்துக்க முடியும்? அப்படி எல்லா கட்சியில இருக்கக்கூடியவர்களுடைய சோவான்லாம் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த பிசினஸ் சார்ந்துதான் பாலிசியை கவர்மெண்ட் டிசைன் பண்ணுமா சார்? எப்படி சார் அதை வாதமா வைக்க முடியும்? நீங்க மும்மொழி கொள்கை என்பது இந்தி திணிப்பு இல்லை. மும்மொழி கொள்கை என்பது அந்த பச்சை சின்ன குழந்தைகள், வளர்ந்து வருகிற அந்த பிச்சு குழந்தைகள் நாளை போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் சவால்களை சந்திப்பதற்கு இன்னொரு கல்வி படிப்பதிலே என்ன தவறு இருக்கிறது? நீங்க முழுக்க 1963. சரி சார், இதுக்குதான் சரி சார், நான் ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிறேன். இவங்களுடைய கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் தெளிவாக சொல்லிவிட்டார். இது இந்த மாநிலத்துடைய கொள்கைன்னு அவர் சொல்றாரு. இப்ப மத்திய அரசு மாநில அரசு இது பேச வேண்டியது. சரி, பெஞ்சல் புயலுக்கு நேத்தைக்கு பேரிடருக்குன்னு சில மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுச்சு இல்லையா சார்? அதுக்கு எந்த கொள்கை சார் தமிழ்நாட்டுல இடிச்சுது? எதனால சார் கொடுக்கல? ஒண்ணு கேளுங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த ஃபண்ட் இருக்கு, தேசிய பேரிடர் மேலாண்மை நிதி வந்து 5 மாநிலங்களுக்கு மட்டும்தான். 28+7 35 மாநிலங்களை கொண்டிருக்கிற இந்தியாவில் 5 மாநிலங்களுக்கு முதற்கட்டமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது இப்ப சப்ஜெக்ட் கிடையாது. இப்ப அது வந்து மழையோ வெள்ளமோ எப்படி சார்? அப்படி அதாவது ஒரு பெரிய வெள்ளத்தை சென்னை சந்திக்குது, அதுக்கப்புறம் இங்க ஒரு புயலை சந்திக்குது. கடந்த காலங்கள்ல நடந்த பேரிடர்களுக்கு கேட்கப்பட்ட நிதியின் அளவும் கொடுக்கப்பட்ட நிதியின் அளவும், அப்புறம் ஒரு ஆய்வுக்குன்னு ஒருத்தவங்க வர்றாங்க, மத்தியில இருந்து ஒரு குழு வருது, அந்த ஆய்வையும் கொண்டு போய் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க, அதுக்கப்புறம் நிதி வரல. சரி, இதுதான் கொள்கை முரண். சரி, அதாவது இதுவே கொள்கை முரண் கொடுக்கலாமா வேணாமாங்கிறது அவங்க சட்ட போராட்டம் கூட நடத்துவாங்க, அது அடுத்த இன்னொரு சப்ஜெக்ட். ஆனால் பெஞ்சல் புயலுக்கு எந்த கொள்கை தடுக்குது? எந்த ஸ்டார் கண்டிஷன் சப்ளை தடுக்குது? ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெஞ்சல் புயலில் இவர்கள் கொடுத்த கணக்கு தவறு என்பது மத்திய அரசாங்கத்துடைய மதிப்பீடு தவறு என்பது மத்திய அரசாங்கத்துடைய எண்ணம். இவர்கள் சரியாக மதிப்பீடு செய்யவில்லை. சார், அங்கிருந்து ஒரு ஆய்வுக்குழு வந்துச்சு சார். அங்கிருந்து ஒரு ஆய்வுக்குழு வந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இவர்கள் மத்திய அரசாங்கத்தோடு எப்படியாவது இவர்களுடைய அரசாங்கத்தினுடைய நிர்வாக தோல்வியை மறைப்பதற்கு
தேர்தல் நெருங்கி வருகிற நேரத்தில் மொழி உணர்வை தூண்டிவிட்டு ஏதாவது ஆதாயம் அடைய முடியுமா என்பதை திமுக முயற்சிக்கிறது. திமுக இல்ல, அதாவது இப்ப பேரிடர் நிதி ஒதுக்கப்பட்டு கல்வி நிதி ஒதுக்கப்பட்டு அவங்க இப்படி மக்களை தூண்டி விடுறாங்க, இங்க வந்து அவங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து திசை திருப்புறாங்கன்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அப்படி இல்லையே. மூன்றாவது மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும்னு முதல் அங்கிருந்து அமைச்சர் துறை சார்ந்த அமைச்சர் தான் இப்படி ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட கொடுக்கிறாரு. அதுக்கு இவங்க ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இதுல தீவிரவாதம்ங்கிறதுல அதீத வார்த்தை சார், பெரிய வார்த்தை. இதுல என்ன சார் தீவிரவாதம்? வேண்டாம், தீவிரவாதம் வேண்டாம், பிரிவினைவாதம் வச்சுக்கிடுங்க. இதுல என்ன பிரிவினைவாதம் வருது? 1963 மொழி போராட்டம் தான் திமுகவை ஆட்சியை நோக்கி நகர்த்தியது. அப்படிப்பட்ட நிலையில் 2026 ஆட்சிக்கு வருவதற்கு இவர்களுக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இல்லை. அதை தக்க கோரிக்கையை ஏற்றுக்கிறாங்கன்றது இல்ல. தமிழ் மொழி அவர் என்ன கேக்குறாருன்னா, அந்த போராட்டம் தான் அவங்கள ஆட்சியில அமர்த்துச்சுன்னா மக்கள் அந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் தானேன்றாரு. அது ஏன் நீங்க மக்களுக்கு எதிராக நடந்துக்கிறீங்க? அன்றைக்கு 1963 வேறு, 2025 வேறு. இந்திய பிரச்சார சபாக்களில் இன்றைக்கு மக்கள் அலையலையாக பிள்ளைகளை கூப்பிட்டு போய் சபா ஆரம்பிங்க சார். ஆரம்பிச்சு நீங்க ஒன்றிய அரசாங்கத்துல இருந்து அதுக்கு நிதி கொடுத்துக்கோங்க. அவசியத்தை தெரிந்திருக்கிறார்கள். நேற்றுக்கு ஒரு மிக மலினமான ஒரு அரசியல் நடந்துச்சு. வீட்டுல கோலம் போட்டிருக்காங்க. கோலம் போட்டு பக்கத்திலே இந்தி ஒழிக. என்ன சார் அரசியல்? உங்க திமுக காரங்க வீட்டுல நீங்க நடத்திட்டு போங்க. எங்க வீட்டுல வந்து இந்தி ஒழிகன்னு கோலம் போடுறது என்ன அரசியல்? இதனால தமிழ்நாட்டை இந்தியை திணிப்போம் அப்படின்னா இந்தி ஒழிக அப்படின்றதான் நாங்க சொல்லி ஆகணும். நாங்க இதுவரைக்கும் நாங்க வந்து இந்தியை திணிக்காதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். நீங்க இந்தியை திணிப்போம் என்றால் இந்தி ஒழிக அப்படின்றதுதான் எங்க குரலாக இருக்கும். நான் ஒன்னே ஒண்ணு கலக்கு சார், ஒன்னே ஒண்ணு. இப்பொழுது திமுக வந்து நடத்துகிற இந்த அரசியல் நாடகத்தை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பேசலாம் சார், பேசுவோம். எடுபடாது. பேராசிரியர், உங்களுக்கு தான் அடுத்த வாய்ப்பு, உங்களுக்கான நேரம் தான், பேசலாம். நான் பிரேக் போயிட்டு வரேன். தமிழ்நாட்டிற்கு நிதி, முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்பாரா பிரதமர் மோடி அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக, ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி.
உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில். ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் 7 தமிழ் ஹெல்த். யாக்கை காக்க. உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. தமிழ்நாட்டிற்கு நிதி கேட்டு முதலமைச்சருடைய கோரிக்கையை ஏற்பாரா பிரதமர் மோடி அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். பேராசிரியர் அருணன், நீங்கள் ஏற்கனவே குறுக்கிட்டீங்க. இது இன்றைக்கு வந்து அது சித்தாந்த முரண், கொள்கை முரண், மொழி சார்ந்து எழக்கூடிய மொழி போர் அளவிற்கான பிரச்சனை இப்படின்னு ஒவ்வொரு கட்டத்தை தாண்டி தனிநபர் மோதலுக்குள்ளேயும் போகக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிற நிலையில முதலமைச்சருடைய இந்த கடிதம் இதுக்கு பிரதமர் எப்படி பார்ப்பார்னு நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணி நீங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறீங்க, கோரிக்கை வைக்கிறீங்க, எப்படி எதிர்கொள்வார்கள்? மாண்புமிகு முதலமைச்சருடைய கடிதம் மிக முக்கியமானது. அந்த கடிதத்தை நான் படித்தேன். அது சில விஷயங்களை தெளிவுபடுத்தி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதை படிக்க. முதல் விஷயம், இந்த சமிக்ரான் சிக்ஷா என்கிற இந்த திட்டம் இருக்கு பாருங்க. இந்த திட்டத்தின் கீழ் வர வேண்டியதுதான் இந்த 2152 கோடி ரூபா என்பதை முதல்ல தெளிவுபடுத்துறார். இப்ப இந்தி திணிப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி பாஜக நண்பர் சொன்னார். இந்த திட்டத்துக்கு பேரே பாருங்க, அவர் வாய்க்குள்ளியும் வரல, என் வாய்க்குள்ளியும் வரல. பூரா எல்லா திட்டங்களின் பேரு இந்தி தான். சரி, இந்திலையும் வைக்கலாம், நாம் கூட வேணாங்கல்ல. ஆனா அதை தமிழ் படுத்தணும்ல, ஆங்கிலப்படுத்தணும்ல. அப்படி படுத்த மாட்டாங்க. தமிழ்லயும் இப்படிதான் சிமிக்கரா தமிழ் என்ன பேர் அதுதானே, சமிக்கரா சிச்சா திட்டம். அப்புறம் தமிழ்லயும் அப்படித்தான், சமிக்கரா சிச்சா திட்டம். அப்படின்னா அவங்களுடைய திட்டம் இந்தி திணிப்பு. இந்த பேரை சொல்லி சொல்லி பழகிய, இந்தியில பேசி பேசி பழகு. இந்தி படிக்க மாட்டேன்னு சொல்றீங்களா, இந்தி வேணாங்கல்ல. இப்ப நான் ஒன்றிய அரசு, இந்த மோடி அரசுடைய திட்டங்கள் பூரா இந்தி பெயர்ல சொல்லித்தானே ஆகணும். இத்தகைய ஒரு மிக மிக மோசமான புத்தியோடு இந்த அரசு இயங்குது. ஒண்ணு. ரெண்டாவது, முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இந்த திட்டம் இது தமிழ்ல வந்து ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம், அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த திட்டத்தின் கீழ் 2152 கோடி ரூபாய், இது ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு என்று ஒதுக்கப்பட்ட தொகை. அந்த தொகையை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, பிஎம்ஸ்ரீ என்கிற பள்ளி திட்டம் ஒண்ணு, அது தனி. அதை ஏத்துக்கிட்டா தான் இந்த ரூபாயை தருவோம்னு நீங்க சொல்றீங்க. இது நியாயமான அந்த கடிதத்துல கேட்கிறேன். பிஎம்ஸ்ரீ திட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம். காரணம், அதுல அப்படியே இந்த தேசிய கல்விக் கொள்கை, அதை நான் தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்றது இல்ல, சங்கிய கல்விக் கொள்கை, மோடி அரசினுடைய அவங்க திட்டம். சங்கிய கல்விக் கொள்கை அப்படியே ஏற்கணும். சங்கிய கல்விக் கொள்கையில என்னென்ன இருக்கு, மொழி கொள்கையும் இருக்கு. இன்னும் கொடுமை என்னன்னா, இவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு மொழி தாங்கிறாங்க. அதை போய் படிச்சு பார்க்கணும். அதெல்லாம் படிச்சு நாங்க பேசணும், கட்டுரையெல்லாம் எழுதுறவங்க மொழியில சொல்றேன். அவருடைய கடைசி பகுதியில சகோதரி சமஸ்கிருதத்தை பத்தி தான் பிரமாதமா பேசியிருக்காங்க. இந்தி திணிப்பு மட்டுமல்ல, மோடி அரசு சமஸ்கிருத திணிப்பு அதுல சொல்றாங்க. கல்வியின் அனைத்து மட்டங்களிலும் சமஸ்கிருதத்தை சொல்லித்தர ஏற்பாடுகள் செய்யப்படும் போட்டு வச்சிருக்காங்க. வாய்ச்சு பாருங்க. இந்த சங்கியம் அவர் கோச்சிக்க கூடாது. உங்க கொள்கை இதுதான், சமஸ்கிருத மயமாக்குவதுதான். அந்த சங்கிய கல்வி கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்கணும், திமுக அரசு ஏற்கணும், இந்தியா கூட்டணி அரசு, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஏற்கணுமையா. அதுதான் மறைமுகம். இல்லாட்டி
இந்த ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் வரக்கூடிய ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அந்த 2152 கோடி ரூபாய் தரமாட்டோம். இவர் கேட்கறாரு, இது என்னங்க நியாயம்? எந்த வகையில இது ஒரு நியாயம்? அந்த தொகைக்கும் இந்த பிஎம்சி பள்ளியை ஏற்பதும் என்பதும் சம்பந்தம் இல்லாதது. பிஎம்சி பள்ளியை நாங்க ஏற்கல. ஆனால் அந்த திட்டம் என்பது பள்ளியுடைய உள்கட்டமைப்பு வசதி, ஆசிரியர்களுக்கு சம்பளம், இதற்கு ஏற்றது, இதற்கானது. அதை கொடுங்க. இதை நாங்க ஏற்கனவே அது எங்களுடைய கோரிக்கை. அந்த கடிதத்துல போய் விரிவா சொல்லியிருக்காரு. எவ்வளவு அப்படி வரலாறு உட்பட சொல்றாரு. இங்க கூட ரொம்ப வருத்தமா 63 இருந்து நாடு தப்பா போச்சுன்னு. ஆனா அவர் சொல்றாரு 63 அலுவல் மொழி சட்டம் இருக்கு, அதுல இருந்தே தமிழ்நாட்டுக்கு 1976 விதிவிலக்கு தந்துச்சு அந்த விதிமுறைகள். இதெல்லாம் அந்த கடிதத்துல குறிப்பிடுறாரு. அது தயவு செய்து நம்ம அன்போடு கேட்டுக்கொள்வோம், வலியுறுத்தி கேட்டுக்கொள்வோம். நிதி விவகாரத்தையும் இந்த கல்விக் கொள்கை அல்லது மொழி கொள்கை விவகாரத்தையும் இணைக்காது. இது மிகப்பெரிய மோசடி, சர்வாதிகாரம். நிதி விவகாரம் குறித்து நீங்க சொல்ற கருத்து இருக்கு. அதே நேரத்துல மொழி சார்ந்து ஒரு எழுத்தாளரா, பேராசிரியரா பல பரிணாமங்கள்ல உள்ள அருணன் எப்படி பார்க்கிறார்? மூன்றாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய தாய்மொழி இதனால் அழிந்து விடக்கூடியதோ இல்ல அதற்கான அச்சுறுத்தலோ இருக்கு அப்படின்னு பார்க்கிறீங்களா? இதுல 2 அம்சம் இருக்கு. நல்ல கேள்வி. முதல்ல இந்த சங்கிய கல்விக் கொள்கை வந்த பொழுது அதனுடைய முதல் டிராப்ட்ல என்னவா இருந்துச்சுன்னா, மும்மொழி கொள்கை என்பது ஹிந்தி இருந்துச்சு. அதுல அவங்க போட்டிருந்தாங்க பிராந்திய மொழி ஆங்கிலம் ஹிந்தின்னு தான். கடும் எதிர்ப்பு வந்த உடனே ஹிந்தி எடுத்துட்டு இன்னொரு இந்திய மொழின்னு போட்டுக்கிட்டாங்க. முதல்ல நான் அதை பதிவு பண்றேன். இவங்களுடைய நோக்கம் மும்மொழி கொள்கையின் கீழ் ஹிந்தி பேசாத மாநிலங்களிலும் திணிப்பது முதல் பாயிண்ட். 2வது, இப்ப கூட நீ கொஞ்ச நாள் வரைக்கும், சில நாட்கள் முன்பு வரைக்கும் கூட தமிழ்நாடு பாஜக காரங்க என்ன பேசினாங்க, ஏன் இந்திய படிக்க கூடாது அப்படின்னு தான் கேட்டாங்க. பிறகு அது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குன்ன உடனே நம்மளுடைய தர்மேந்திர பிரதான் டபக்குன்னு மாத்தி, நாங்க மும்மொழின்னு தான் சொல்றோம், இந்தின்னு சொல்லலையா, நீங்க இந்தியும் கத்துக்கலாம் அல்லது எந்த மொழியும் கத்துக்கலாம்னு அப்படி பரட்டி பேசினார். இவங்களும் அதே போல ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த 3வது மொழி என்பது இந்தியா தான் இருக்கும் அப்படிங்கிறது. சரி, இருக்கட்டும். இப்ப அடிப்படையான கேள்விக்கு வர்றேன். 3வது மொழி படிச்சா என்னய்யா? நான் கேட்கிறேன், எதுக்கு 3வது மொழி படிக்கணும்? இப்ப இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல 3வது மொழி இருக்கு அப்படின்னு ரொம்ப பிரமாமா நான் சொல்றேன். அந்த பாடத்திட்டமே மோசங்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு தேவையற்ற சுமைங்கிறேன். இந்த நவீன உலகத்துல சகோதரி, தாய்மொழியே போதும் சகோதரி. காரணம் வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு, செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு. நீங்க தட்டுனீங்கன்னா ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு அது பாட்டுக்கு மொழி ஆக்கம் வந்துகிட்டே இருக்குது. இது இல்ல, ரொம்ப அடிப்படையான விஷயத்த நான் பேசுகிறேன். இப்ப நமக்கு வேற வழி இல்லாமல் இந்தியா போன்ற ஒரு நாட்டுக்கு தமிழோடு ஆங்கிலமும் இப்ப வேற வினோதம் என்னன்னா, இந்தியாவுல ஹிந்தி பேசுற மாநிலங்கள் ஆங்கிலம் கூட ஒழுங்கா சொல்லி தர்றது இல்லை. ஆனாலும் சொல்லி தரணுங்கிற பொது ஏற்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் நிலைமை எது பொதுவா இருக்குன்றால் ஆங்கிலம் இருக்கு. அது ஒரு வரலாற்று தொடர்ச்சி. பிறகு அவங்கவுங்க மொழி இருக்குது. இந்த ஏற்பாடு எவ்வளவு வசதி. இப்ப இந்த 3வது மொழி படிச்சவங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிச்சு? நான் அனுபவத்துல இருந்து சொல்றேன். இப்ப சில மாநிலங்கள்ல, தென்னக மாநிலங்கள்ல 3வது மொழியாக விருப்ப பாடமாக அல்லது கட்டாய பாடமாக 2ல ஒரு முறையில ஹிந்தி படிக்கிறாங்க. நான் மறுக்கல. அந்த படிச்சவங்க எல்லாம் ஆக பெரும்பாலும் 95% பேர் சொல்லுவேன் ஹிந்தி பேசுற மாநிலங்கள்ல வேலைக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? துபாய் உள்ளிட்ட வேலைக்கான ஒரு யுக்தி மட்டும் தான் அதற்குள்ள அடங்குதுன்னு பார்க்கிறீங்களா? ஆமாங்க, அப்படிதான் நீங்க பேசுறீங்க. அப்புறம் என்ன பானிபூரி ஒரு பதிவுலாம் வருது. பானிபூரி வாங்கணும்னா இப்ப எந்த மொழியில கேட்பீங்கன்னு ஒரு பாஜக ஆதரவாளர் பதிவு போட்டிருக்காரு. இன்னொரு பாஜக ஆதரவாளர் பதிவு போட்டிருக்காரு. ஐயா, சென்னையில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ல போய் பார்சல் வாங்குனீங்கன்னா சட்னி சாம்பார் கூட அதிகமா கிடைக்கணும்னா நீங்க இந்தியில சோசியல் மீடியால வர அங்கொன்றும் இங்கொன்றும் போஸ்ட் மாதிரி அதை வச்சு நம்ம ஒட்டுமொத்த கருத்துன்னு நம்ம பேச முடியாதுல. எப்படி அவர் செல்வம் சொன்னதுக்கான மாதிரி தானே இதுவும்? இல்லங்க, கண்டிப்பா நான் அதெல்லாம் மனசுல வச்சா சொல்றேன். ஏன்னா அவங்க எல்லாம் நியாயப்படுத்த முடியாதுனாலும் இப்படி எல்லாம் அபத்தமா பேசுறாங்க. நான் கேட்கறது, ஒரு மொழி என்பது அறிவுக்கானதுன்னு நீங்க வந்தீங்கன்னா எனக்கு தாய்மொழி தான் பிரதானம், ஆங்கிலம் கூட கிடையாதுமே. ஏன் தாய்மொழியில எல்லாத்தையும் மொழி வைத்து கொடுங்க ஐயா. ரஷ்யாக்காரனுக்கு வேற மொழி படிக்கிறான்னா, சீனக்காரன் வேற மொழி படிக்கிறான்னா, ஜப்பான்காரன் வேற மொழி படிக்கிறான்னா, பிரிட்டிஷ்காரன் வேற மொழி படிக்கிறான். பிரான்ஸ்ல போய் பேசி பாருங்க வேற மொழின்னா, ஜெர்மன்ல போய் பேசி பாருங்க.
இப்ப அமைச்சர் வந்து இது தரவே மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்டோட நிக்கிறாரு. அதுக்கான நிறைய ரியாக்ஷன் தமிழ்நாட்டுல அரசியல் ரீதியாக வந்துருச்சு. இப்ப முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். இதை பிரதமர் எப்படி எதிர்கொள்வார்னு நீங்க பார்க்கறீங்க? இப்ப இந்த கிட்டத்தட்ட ஒரு தடையை உடைக்கக்கூடிய இடத்துல பிரதமருக்கான ஒரு ஆயுதமா இது இருக்கு. இல்ல, அதாவது மக்களுடைய உணர்வை வெளிப்படுத்திட்டோம். வந்து பாருங்க, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் துணை முதலமைச்சராக இருந்தாலும் அவரே பங்கு கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், எழுச்சிகரம். அதை விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம், பாஜக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸை தவிர எல்லா கட்சிகளும் இருமொழி கொள்கைக்காக நிற்கின்றன. இந்த மும்மொழியில மூன்றாவது மொழி என்னன்னு கூட அவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணல, கவனிச்சுக்கலாம். இப்ப இங்க பாஜக நண்பர் இப்படி பேச, அப்படியா அதிமுக சொல்லிச்சு, அப்படியா பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லிச்சு? இல்லையா, எல்லாரும் ஒரே குரலில் எங்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் போதும் ஐயா தமிழ்நாட்டுக்கு. இருங்க ஐயா, ஐயா நீங்க பேசும்போது அப்புறமேல் நீங்க பேசுங்க. நான் உள்ள நிலைமை, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன், நீங்க அப்புறமேல் தப்புனா அப்புறமேல் பேசுங்க. நான் உள்ள நிலைமையை சொல்றேன். இந்த உணர்வை இந்த கடிதத்தை மூலமாக வைத்தாவது பிரதமர் புரிந்து கொண்டு, ஐயா அந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்துல வரக்கூடிய 2152 PMC பள்ளியும் வேறு, அந்த ரூபாயை நான் அனுப்பலாம் என்று தர்மேந்திர பிரதானுக்கு உத்தரவு போடணும். மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய பிரதமர் என்றால் அப்படி செய்வாரா? எனக்கு சந்தேகம். நான் இப்பதான் நான் பார்த்துட்டு வரேன். நீங்களும் சொன்னீங்க தேசிய பேரிடர் நிதியில இருந்து ஆந்திராவுக்கு தான் ஒரு 5000 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதுல 2000 லட்சம் கோடி ரூபாய் யாருக்கு மட்டும் தெரியுமா? ஆந்திராவுக்கு மட்டும்தான். கேரளாவுடைய வயநாடு பேரிடர் கிடையாது, நம்முடைய தமிழ்நாட்டின் புயலுக்கு கிடையாது. எவ்வளவு அசால்ட்டா பேசிட்டு போறாரு பாஜக நண்பர். ஆமையா, 5 மாநிலங்களுக்கு தாயா தருவோம். ஏயா தமிழ்நாட்டுல பேரிடர் வரலையா? வயநாடு கேரளாவில் வரலையா? ஏன் இந்த வஞ்சனை? ஏன் இவ்வளவு ஒருதலை பட்சமாக இருக்கு? எல்லாருக்குமான அரசு ஒன்றிய அரசு. எவ்வளவு அநியாய அக்கிரமம் பண்றாங்க ஆட்சியில உட்கார்ந்துகிட்டு அங்க உச்சியில. செல்வம் குறுக்கிட்டீங்க. பொது உடைமை இயக்கத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நீங்க. இன்னைக்கு முதலமைச்சருக்கு நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்க முடியுமா? தமிழ்நாட்டுல தமிழும் ஆங்கிலமும் தவிர அனைத்து வேறு எந்த மொழியும் எந்த கல்வியிலும் எந்த பள்ளிக்கூடத்திலையும் படிச்சு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்க தமிழ்நாட்டுல அரசு பள்ளிகளை தவிர தனியார் பள்ளிகளிலும் இது ஆங்கிலமும் தமிழும் தான் இருக்கும் சொல்ல முடியுமா? நீங்க கோரிக்கை வைக்க முடியுமா? ஒண்ணு. இரண்டாவது, நீங்க மதுவிலக்கு கொள்கை அது இதுன்னு சொல்லி திமுகவை தாங்கி பிடிக்கிற பொது உடைமை இயக்க நண்பர்களே, நீங்கள் மதுவிலக்கு கொள்கையை பற்றி பேசுகிற நீங்கள் மது ஆலைகள் திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிற மது ஆலையை மூடி விடுவோம் சொல்லி மூடுங்கள் என்று முதலமைச்சர் கோரிக்கை வைக்க முடியுமான்னு சொல்லி மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சொல்லலாம் ஐயா, சிபிஎஸ்இ பாடத்திட்டம், அது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் என்பது உங்க மோடி அரசு. அதுல மட்டும் இந்தி இருக்குமா? அதுல இந்தி தான் இருக்கணுமா? அதுல இந்தி தான் இருக்கணுமா? பேசலாம் சார், பேசலாம். பாருங்க, இது என்ன முறைமை? நீங்க கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா எந்த தனியார் பள்ளியிலையும் கூட இருக்கக்கூடிய ஆசையா? இதனுடைய லட்சியம், இந்த லட்சியத்தை நான் வரவேற்கிறேன். ஆனா என்ன சிக்கல நீங்க தான் எடுக்கல. நீங்க தயவு வேணாமையா, ஒவ்வொரு மாநிலம் முதல்ல கல்விய மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாத்துங்க. அந்த மாநிலத்துல அந்த அரசு மாநில அரசுடைய கல்வி கொள்கை தான், மொழி கொள்கை தான் ஆக்குவோம். கொண்டு போனது உங்க காலம் தானே. நீங்க மாத்துக்க. நீங்க தான் 10 வருஷம் ஆட்சியில இருக்கீங்க. காங்கிரஸ் தானே உங்களுக்கு எதிரி. திமுக மத்தியில ஆட்சி அதிகாரத்துல இருந்தது. ஒரு நாளும் கேட்டாங்களா? செஞ்சாங்களா? லட்சத்தீவு மீட்டாங்களா? என்னங்கய்யா நீங்க? ஐயா இருக்கையா, அவங்க கேட்டாங்க ஆனா செய்யல. எல்லாம் எனக்கு வரலாறு தெரியுமையா? கொஞ்சம் கேளுங்க. நீங்க 10 வருஷமா இருக்கீங்க. நீங்க மீண்டும் கல்வி பட்டியல் கொண்டு வாங்க. ஏன் பழைய மதுவை பத்தி இருங்க. ஒரே ஒரு அது கேட்கறாரு, பதில் சொல்ல விட. மதுவை பத்தி கேட்டாரு. ஒண்ணுமே இல்லைங்க. அமெரிக்க விஸ்கிக்கு 150% வரி போட்ட சாட்சாத் மோடி. ட்ரம்ப் மிரட்டின உடனே ஏங்க 50% குறைச்சிங்க? இது கேவலமா இல்ல? நீங்க எல்லாம் மது ஒழிப்பை பத்தி பேசலாமா? வாயை திறந்து இன்னும் மது ஒழிப்பு பேசாதீங்க. அமெரிக்க விஸ்கிக்கு வரியை குறைச்சு இந்தியா முழுக்க விஸ்கி விற்கிற கூட்டம் நீங்க.
பேசலாம் தனிநபர் மீண்டும் நீங்க 2 பேரும் பேசிட்டு தான் நான் 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். பேசுவோம், தொடர்ந்து பேசலாம். நந்தகுமார், தமிழ்நாட்டிற்கு நிதி வேண்டும்னு முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுகிறார். முதல் கேள்வியாக அந்த கடிதத்துடைய சாராம்சத்திலிருந்து இந்த திட்டத்தின் கீழ் ஒதுக்கி இருக்கிற நிதியை தான் நாங்க கேட்கிறோம். அந்த நிதியை எங்களுக்கு ஒதுக்குங்க. சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கான நிதியை மாணவர்களை மனதில் கொண்டு, ஆசிரியர்கள் நலனை மனதில் கொண்டு ஒதுக்குங்கன்னு கேட்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? அதற்கு பிரதமர் ஒதுக்குவாரா? ஒரு மாநில முதல்வரா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பிஎம்க்கு லெட்டர் எழுதுறது வரவேற்க தகுந்தது. ஒன்று என்னன்னா, இந்த ஏகோபித்த போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் நடத்தியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அடுத்தது, இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஸ்கீம் தான் இங்கே பிரச்சனை. இப்போ முதல்ல நமக்கு SSA சர்வ சிக்ஷா அபியான் இருந்துச்சு. அடுத்தது ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் ஒன்று இருந்துச்சு, RMSAன்னு. அடுத்தது டீச்சர் எஜுகேஷன். இந்த மூணையும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஓவர் ஆர்க்கிங்காக இந்த சமக்ர சிக்ஷாக்குள்ளார கொண்டு வராங்க. இந்த சமக்ர சிக்ஷா இப்போ இருக்கக்கூடிய SSAக்கு கீழே இந்த மூணும் இப்போ இன்பில்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நீங்கள் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சமக்ர சிக்ஷானா என்னங்கிறது அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலுக்கு கீழே இதை கொண்டு வராங்க. அதில் தெளிவாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்ஜெக்டிவ் ஆஃப் சமக்ர சிக்ஷான்னு போட்டு ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்ன எழுதுறாங்கன்னா, இம்ப்ளிமெண்டிங் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் NEP 2020. அப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் இந்த சமக்ர சிக்ஷா அபியானுடைய முதல் குறிக்கோளா இருக்குதுன்னு எழுதுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது ஏற்கனவே பல இடத்துல விவாதிக்கப்பட்டது. இதற்கு முன்னாடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டர்ல என்ன குறிப்பிடுறாங்க, சப்ஜெக்டே இந்த PM ஸ்கூல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சம்பந்தமா எழுதுறோம்னு பண்றாங்க. அதுல இன்னைக்கு இந்த PMC மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல என்ன கொண்டு வராங்கன்னா, அதுல ஒட்டு மொத்தமா இன்னைக்கு தமிழக மக்கள் மட்டும் இல்ல, எல்லா மாநிலத்து மக்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஏழை மக்களுக்கு தரமான கல்வி கிடைக்கிறது இல்ல. இன்னைக்கு ஒரு தரமான, இன்னைக்கு பெரிய பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்க எல்லாருமே வசதியான வீட்டு பிள்ளைகள் மட்டும் படிக்கிறாங்கன்னு நம்ம நினைச்சா தப்பு. ஏழைகளா இருந்தா கூட தம் பையனுக்கு நல்ல கல்வி கிடைக்கணுங்கிறதுக்காக வட்டிக்கு கடனை வாங்கி தாலியை வித்து வீட்டு அடமானம் வச்சு இன்னைக்கு படிக்க வைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ இந்த PMC என்ன சொல்றாங்கன்னா, ஒட்டுமொத்த இந்திய அளவுல 14,500 பள்ளிகளை கொண்டு வராங்க. இந்த PMC ஸ்கூல் ரைசிங் இந்தியாவுடைய ஒரு மாடலா இருக்கணும், ஏழை சாமானியனுக்கும் ஒரு தரமான கல்வி கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த திட்டம் 5 வருஷம் 2021-22 இருந்து 2025-26 வரைக்கும் தான் இதுக்கு உண்டான ஃபண்டிங். நீங்களே அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. மாடல் ஸ்கூல் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஸ்கூல் தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்கூல்ல இந்த 3 இப்ப இங்க எப்படி பேசப்படுதுன்னா, ஒட்டுமொத்த தமிழக மாணவர்களும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு 3வது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு 400 பிள்ளைங்களுக்கு மட்டும் அந்த 3வது மொழி கிடைச்சா போதுமான ஒரு வாதம் வராதா? இல்ல, இது என்னன்னா, இது மாடல் ஸ்கூல் எக்ஸாம்பிளரா கொண்டு வராங்க. முன்மாதிரியான பள்ளிக்கூடம், ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு அந்த தேசிய கல்விக் கொள்கை மூலமா அதுல 2 விஷயம் இருக்கு. ஏற்கனவே ஒரு மாடல் ஸ்கூல் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. மாநில அரசும் ஒரு மாடல் ஸ்கூல்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசில ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசில இப்ப அதுல இருந்து அவங்க இதுல மீட் அப் பண்றதுக்காக ஒரு விஷயத்தை எடுத்துக்கறாங்க. அப்படிங்கிறது PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ்க்கு தான் அந்த நிதி. சமக்கர சிக்ஷா அபியானுக்கு இந்த 2152 கோடிங்கிறத தான் இன்னைக்கு முதலமைச்சர் சொன்னார். இப்ப அந்த கடிதத்துல குறிப்பிடுறார். பேராசிரியர் அருணனும் அதை சொல்றார். ஆனால் என்ன கேள்வி வருதுன்னா, நீங்க ஒரு மாடல் ஸ்கூல்ல வரக்கூடிய மாணவர்களின் நலனை கருதி ஒட்டுமொத்த மாணவர்களுக்கு அதை நிறுத்துறதுங்கிறதும் சரியான ஒன்றா? இங்க வைக்கிற வாதம் என்ன, எல்லா மாணவர்களுக்குமான அந்த ஒரு நாலேஜ் லாங்குவேஜை கொண்டு போய் சேர்க்கிற இடத்தை தடுக்கிறாங்க அப்படின்றது வைக்கிற வாதம் இருக்குல்ல. அப்படி அந்த வாதமே அடிபட்டு போகுது இந்த இடத்துல. இல்ல, அதான் சொன்னேன், இந்த இப்ப இருக்கக்கூடிய SSA கில்லரை ஏற்கனவே இருந்த 3 திட்டம் உள்ள இன்பில்ட் ஆயிடுச்சு. அப்ப இந்த 3 திட்டங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபண்டும் இப்ப அந்த SSA ஃபண்டுக்குள்ளார தான் வருது. அப்போ இந்த மாதிரி 2151 கோடிங்கிறது 60% ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர் தான். அதுக்கு மேல மீதி 40% தமிழ்நாடு தான் இப்ப போட போகுது. அப்போ இந்த மாதிரி ஸ்கூல்கள் கொண்டு வரும்போது அந்த மாதிரி ஸ்கூல்களை ஒரு முன்மாதிரியா கொண்டு மக்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு செய்யும் போது மற்ற கவர்மெண்ட் ஸ்கூலும் கிராஜுவலா அதை நோக்கி பயணிக்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய செயல்பாடு. இந்த பிரச்சனை இப்ப எங்க ஆயிடுச்சுன்னா,
ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கூட அப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டது. அதோடைய நிலை இன்னைக்கு என்னவா இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த இடத்துல இருந்து தான் இதை பார்க்க வேண்டியது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே ஒரு ஸ்கூல்ல கொண்டு வரதுக்காக ஒட்டுமொத்த நிதியையும் நிறுத்தி வைக்கிறது, இந்த கொள்கை, இங்க இருமொழி கொள்கை, இதெல்லாம் அடுத்து இது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒன்று தானே இங்க சொல்லப்படுது. ஆனா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பே கிடைக்கலையே. முதல்ல அங்கேயே வந்து அது லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லாம தானே இருக்கு. இல்ல, இது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஸ்கூல் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்க இதுலயே நீங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே ஒரு டேஷ்போர்ட் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்தையும் நீங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னாவே அது எத்தனை டிஸ்ட்ரிக்ட், எத்தனை பிளாக், எந்தெந்த ஸ்கூல்னு. இப்ப கூட தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழக அரசாங்கம் ஒத்துக்கலனாலும் இங்க இருக்கக்கூடிய 34 கேந்திரிய வித்யாக்கள் அது ஏற்கனவே வந்து அதை கன்வெர்ட் பண்ண போறதா இருக்காங்க. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ல ஏற்கனவே கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த அகாடமிக் அது தமிழக அரசு ஒத்துக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா அது அவங்க சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் நேரடியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழ தான் வருது. அப்போ இப்ப என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டுக்கு நீங்க சற்றேறக்குரிய கூட்டி கழிச்சு கணக்கு பார்க்கும்போது இந்த 14,500 ஸ்கூல்ல மாவட்டத்துக்கு ஒண்ணுனா வெறும் 38 ஸ்கூல் தான் வரும். நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் இல்ல, 250 ஸ்கூல் கிடைக்கும் நமக்கு. தமிழ்நாட்டுல 250 ஸ்கூல் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது இந்த எந்த அளவுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல், ஏன்னா இன்னைக்கு மக்கள் கிட்ட வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு போதை இருக்கு. ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தானே இந்த அரசு பள்ளிகள்ல ஏற்கனவே இன்னும் நாம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஓராசிரியர் பள்ளி இருக்கு, ஈராசிரியர் பள்ளி இருக்கு, கட்டிடமே இல்லாத பள்ளிக்கூடம் நடக்குது, இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். மொழிக்குன்னு இங்க கேட்கிற 3வது லாங்குவேஜுக்காக எத்தனை ஆசிரியர்களை நியமிப்பாங்க? அந்த இடத்துல தான் அதை வந்து எம்பி கூட குறிப்பிட்டார், டாக்டர் கூட குறிப்பிட்டார். ஆனால் தேசிய கல்விக் கொள்கை அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கறாங்க. நீங்களே யூனிஃபார்மா முடிவு பண்ணி ஒரு 3வது மொழியை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ஆப்வியஸா எது 3வது மொழியா அங்க வந்து நிக்கும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இல்ல, இப்ப நீங்க நியாயமான ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது வந்து இன்னைக்கு ஓராசிரியர் பள்ளி இருக்கு, இந்த மாதிரி ஆட்களே இல்லாத பள்ளி இருக்கு, அடிப்படை வசதிகளே இல்லாத பள்ளி இருக்குன்னு. இப்ப எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தமேனா, ஒரு அரசியல் ரீதியா இதை கொண்டு வந்து ஒரு மொழி போராட்டமா இன்னைக்கு மாத்தி அந்த என்இபிங்கிறது வந்து இந்திய தாண்டி போக மாட்டேங்குது. நீங்க கேட்கிற இத்தனை கேள்வியும் அந்த என்இபியில் அட்ரஸ் பண்றாங்க. வெறும் பள்ளி கல்வியில மட்டும் இல்ல, ஜெண்டர் இஷ்யூ அட்ரஸ் பண்ணிருக்காங்க, எல்லாமே இருக்கு. ஆனால் இதை முழுவதும் அதாவது இந்த அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி அதை அடாப்டபிலிட்டியா மாத்துறதுல இருக்கக்கூடிய சிக்கல் தான் இப்ப பேசுபொருளா இருக்கு. இல்ல, இப்போ எம்பி சார் கேட்டாரு இத்தனை ஒவ்வொரு ஸ்கூல், இப்ப நிறைய பேர் கேக்குறீங்க, அதான் கேக்குறாங்க இத்தனை மொழி இருந்தா நாங்க என்ன 40 மொழிக்கு 40 டீச்சரா பண்ணணும். மேடம், இன்னைக்கு டெக்னாலஜி ஹஸ் டெவலப்ட் சோ மச். நீங்க இன்னைக்கு விர்ச்சுவல்ல ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம். நீங்க இன்னைக்கு வேர்ல்டுல இங்க உட்கார்ந்துட்டு நீங்க எந்த யூனிவர்சிட்டியில வேணா நீங்க படிக்கலாம். டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். அப்ப எதுக்கு சார் ஸ்கூல்? நீங்க ஸ்கூலே வேண்டாமே, எல்லாத்தையும் மூடிட்டு நீங்க வந்து இல்ல, அதாவது நான் சொல்றது வந்து அதாவது பள்ளிக்கு செல்வது இதுக்கு தான் ஒரு பழமொழி இருக்கு, வெச்சா குடிமை அடிச்சா மொட்டைங்கிற முடிவுக்கு போக முடியாது. அந்த வெச்சா குடிமை வைங்க, இல்லனா மொட்டை அடிங்க நம்ம சொல்ல முடியாது. நீங்க வந்து ஒரு சேலஞ்சா இருக்கும்போது இல்ல, என்னோட ஒரே ஒரு பாயிண்ட், நீங்க ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்க போறீங்க அப்படிங்கிற வாதத்திற்கு நீங்க சொன்ன வாதத்திற்கே வரேன். ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிற வாதத்திற்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி ஏஐல அவ்வளவு டூல் இருக்கு. லாங்குவேஜ 3வது ஒரு லாங்குவேஜ ஃபோர்ஸ் பண்ணி கத்துக்க வேண்டிய சூழலே தேவையில்லை. இன்னைக்கு 3வது லாங்குவேஜ்ல ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணனும்னா இங்கிலீஷ்லயோ தாய்மொழியிலேயே கொடுத்துட்டு டிரான்ஸ்லேஷன் ChatGPT மாதிரியான ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. டீப் சீக் வரைக்கும் எல்லா டூல்ஸையும் நம்ம பார்த்துக்கலாம். 3வது சொல்றீங்க, நான் சொல்றேன் சார் 4வது மொழி இன்னும் ஒன்னு கத்துக்கணும் சார். இல்ல, நான் சொல்றது இதுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? இல்ல, நான் அத தான் உங்க வாதத்துக்கே நான் வரேன். இன்னைக்கு 3வது மொழி எனக்கு தெரிஞ்சாதான் நான் நாலேஜபிள் பர்சன்ங்கிறது எனக்கு உடன்பாடு இல்ல. ஆனா இப்ப திமுக ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், இன்னைக்கு அரசியல் கட்சிகள் பூராமே இது தேசிய கல்விக் கொள்கை என்ன மாத்திட்டாங்கன்னா மொழியை மையமா வச்சு ஒரு அரசியல் பண்றதுக்கு தான் நான் இங்க பாக்குறேன். இந்த மொழி இந்தி 3வது மொழிங்கிறத ஒதுக்கி வச்சு பாத்தீங்கன்னா 1008 நல்ல விஷயங்கள் இருக்கு. இப்ப அருணன் கேட்டாரு தாய்மொழியில படிச்சாவே போதுமேன்னு கேட்டாரு. இந்த என்இபி அதை தான் சொல்லுது. 1வதுல இருந்து 5வது வரைக்கும் நீங்க எந்த மொழி பாடத்திட்டத்துல படிச்சீங்கனாலும் பயிற்றுவிக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி தான். அடிப்படை கல்வி உங்களுக்கு தமிழ்ல தான் கிடைக்க போகுது. திரும்பவும் நான் அந்த கேள்வியை வைக்கிறேன். என்இபில வந்து 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ்க்கு வந்து பொது பேராசிரியர் நேரம் தர உங்களுக்கு இல்ல, இது வந்து அகைன் மறுபடியும் ராங் ப்ராபகண்டா. இன்னைக்கு நீங்க அந்த என்இபி எடுத்து பாத்தீங்கனாவே நான் படிச்சு பாத்துர்க்கேன். இல்ல, நான் இன்னைக்கு நான் ஓபன் பண்ணி நம்ம டிபேட்டே பண்ணலாம். 10வது 12வதுக்கு பொது தேர்வு, அதுலயும் அவங்க என்ன மென்ஷன் பண்றாங்க, இன்னைக்கு 10வது 12வதுக்கு ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருக்கு, மார்க் எடுக்கணும்ங்கிறது. அப்ப தேர்வுங்கிறதே நம்ம அழுத்தத்தை மீறின ஒண்ணா கொண்டு வரணும். இன்னும் எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா செமஸ்டர் சிஸ்டம் கொண்டு வரலாமா? ஸ்கூல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை கொண்டு வரலாமா? இல்ல ஒரு 3 months once கொண்டு வரலாமா? அப்ப இந்த போர்ட் எக்ஸாம் ஃபெயில் பண்ணா you can't go to the next class. நான் குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் சொல்லல. இல்ல செமஸ்டர் பேட்டர்னே வச்சிருக்காங்க. போர்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, 10th ல ஒரே ஒரு போர்ட் எக்ஸாம் தான். அது என்ன செமஸ்டர் சிஸ்டம்? இப்போ ஒரு கிளாரிட்டி கொடுத்துறலாம். இப்போ நான் 10th ல குவார்ட்டர்லி எழுதுறேன், ஹாஃப் இயர்லி எழுதுறேன்,
ஆனுவலுக்கு நான் குவார்டர்லியும் ஆஃப் இயர்லியும் எழுதுனது பூரா ஆனுவலுக்கு அந்த சப்ஜெக்ட் வராதா, சிலபஸ் வராதா? வரும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு செமஸ்டர் காலேஜ் எப்படி செமஸ்டர் ஸ்டேட் போர்டுல செமஸ்டர் பேட்டர்ன்ல ட்ரிமிஸ்டரா வச்சிருக்காங்க, சிலபஸே வச்சிருக்காங்க. எதுல? ஸ்டேட் போர்டுல இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கா? ஸ்டேட் போர்டுல இருக்குது சார். ஆனுவல் எக்ஸாம்ல மொத்த பாட புத்தகத்துல இந்த கேள்வி வருதா? ட்ரிமிஸ்டரா வச்சிருக்காங்க சார். இல்ல மேடம், இல்ல 10th to 12th ஒரு முழு புத்தகத்தை தான் நம்ம அருணன் குறுக்கிட்டாரு, நான் கேட்டேன். நீங்க ஒரே ஒரு இது, ஏன்னா இன்னைக்கு எல்லாமே நம்ம வந்து வெறும் சாதாரணமா ஒரு ட்ரிவியலான இஷ்யூ. இன்னைக்கு 3வது மொழிக் கொள்கைன்னு வந்த உடனே இது அடிப்படையே என்னன்னா, நீங்க ஹிந்தி, நான் சொல்றது இன்னொரு வாதமே நான் போறேன், நீங்க ஹிந்தி சான்ஸ்கிரிட்டே கொடுக்காதீங்க. திராவிட மொழி தானே, நம்ம திராவிடத்தை தான் நீங்க சொல்றோம். திராவிட மொழிகளை நீங்க ஒன்னு கொடுத்துட்டு போங்க, கன்னடம், தெலுங்கு, மலையாளம் ஏதோ ஒன்னு கொடுத்துட்டு போங்க. எதையுமே நாங்க கொடுக்கறான்னு சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம் ஒரே சார் நான் முடிச்சறேன். இல்ல நான் ஒரே ஒரு இது கிளாரிஃபை பண்ணிடுறேன். நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து நான்லாம் படிச்சிருக்கேன் சார். எங்களுக்கு வந்து இருக்கிற சப்ஜெக்ட்டை வந்து நீங்க அதிகப்படுத்துறதுன்னா ஒரு ஸ்கூல் பிள்ளைக்கு கண்டிப்பா பிடிக்காது. அதுவும் அதுல எக்ஸாம் வைக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க எக்ஸாம் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது யாரும் படிக்கவும் போறது இல்ல. இப்போ நீங்க வந்து ஒரு ஹிந்தியை வந்து ஒரு நீங்க சொல்றீங்க தெலுங்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், உங்களுக்கு ஏற்கனவே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், ஹிஸ்டரி அப்படின்னு இருக்கிறது, ஒரு இன்னொரு கூடுதலான லாங்குவேஜ் கொடுக்கறதுன்றது ஒரு பர்டனா இருக்காதா? எப்படி சொல்றது நியாயமான வாதம் தான். இன்னைக்கு எந்த ஸ்வீட்ல இருக்கிற வந்து போயிட்டு ஒரு பையன்கிட்ட வந்து காலையில இருந்து ஸ்கூலுக்கு போச்சீங்கன்னா நான் போகலங்கிறதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அதைத்தான் இந்த NEP அட்ரஸ் பண்றாங்க. இந்த கல்வி கொள்கை வந்து மாணவர்களுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுக்குது. அப்ப இது வந்து நமக்கு வந்து பெடகாஜிக்கல் மெத்தடே மாத்துறாங்க, எக்ஸாமினேஷன் பேட்டர்னை மாத்துறாங்க, சிஸ்டத்தை மாத்துறாங்க. அப்ப இந்த கல்விங்கிறது ஒரு சரி, கடைசி வரைக்கும் நாம அதை தான் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த நிதி வருமா வராதா, பிரதமர் ஏற்பாரா மாட்டாரா? இல்ல அதுதான் இப்ப என்ன ஒண்ணுன்னா, நான் ஏற்கனவே திருப்பி அதை தான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த SSAக்குள்ளார இப்ப இருக்கிறலாம். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிய உணவு திட்டம் இருக்கு. மதிய உணவு திட்டத்துக்கு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி வந்துகிட்டு இருக்குது. அந்த நிதி அவங்க நிறுத்த போறது இல்ல. அப்போ இந்த திட்டத்துக்கு இல்ல, நமக்கு என்ன 2000 கோடி 20,000 கோடி மத்திய அரசாங்கத்திலிருந்து வந்தாலும் தமிழனா எனக்கு நல்லது, எனக்கு மகிழ்ச்சி, தமிழ்நாடு வளரும். ஆனா எதனால நிறுத்துறாங்க? நீங்க வந்து 2024-25 ஆரம்பத்துல நாங்க கையெழுத்து போடுவோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு 3வது இன்ஸ்டால்மெண்ட் 4வது இன்ஸ்டால்மெண்ட் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க, நாங்க ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல சைன் பண்றோம்னு சொல்லிட்டு இப்ப நாங்க போயிட்டு நாங்க பண்ண மாட்டோம்னா அதனால தான் அவங்க அந்த கேள்வி கேட்கக்கூடிய கட்டாயம். அது முந்தா நாள் நீங்க வச்சீங்க, அந்த லெட்டரை படிச்சு காமிச்சே விளக்கம் கொடுத்தாங்க. திரும்ப நம்ம இன்னொரு டிபேட். அது சரி, பிரியனுக்கான நேரம். அது கடைசி லைனை படிக்க சொன்னேன். பிரியனுக்கான நேரத்தை கொடுத்துருவோம். of the committee we will பேசுவோம். sign பிரியனுக்கான நேரத்தை by the first quarter beginning of 2024-25. 4 பேர் பேசினதையும் கேட்டீங்க. ப்ளீஸ், டைம் எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. 4 பேர் பேசினதையும் கேட்டீங்க. இதுல மொழி கொள்கை தான் பிரதானப்படுத்தப்படுது, இதுல இருக்கிறது எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படுது. இதை ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த நிதி வந்துரும். இப்ப இந்த இடத்துல இருந்து இதை அணுகுகிறார்கள். நீங்க எப்படி பார்க்கறீங்க? Based on the recommendation of the committee headed by the school secretary தான் அந்த லெட்டர்ல இருக்கு. ஸ்கூல் செக்ரட்டரியோட ரெக்கமெண்டேஷன் என்ன? நம்ம மாநிலம் இருமொழி கொள்கையை கடைபிடிக்குது, நம்ம ஏற்றுக்க முடியாது, அவ்வளோதான். அதனால தான் இந்த தகராறு. சிம்பிள் சிம்பிள் இல்லைங்க, அதாங்க ரெக்கமெண்டேஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் அதாங்க. முடிவு கட்டுறாங்க, படிக்க இப்போ இதுல இது ஒரு முடிவு கட்டி பாருங்க. I would like to inform that the அவசரப்படாதீங்க, 10 பேராவா இருக்கு, ஒரே பேரா படிங்க. I would like to inform that the state of Tamil Nadu is very keen to sign the memorandum of understanding. For what? For establishing the PM3 school in the state. சரி, ரைட், ஓகே. In this regard, a state level committee headed by school education secretary has been constituted. Okay, அடுத்து நிர்ணயிச்சாச்சு, கமிட்டி அமைச்சாச்சு. அடுத்து based on the recommendation of the committee, அவங்களுடைய ஒரே நிமிஷம், அவங்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் the memorandum of understanding for establishing PM3 schools will be signed by the state. Will be then sir. நான் சொல்றேன் சார், ஒரே நிமிஷம். Will be signed by the state before beginning of the next academic year 24-25. இதுல ஒரே ஒன்னு என்னன்னா, இதுல based on the committee னுடைய recommendation பிரகாரம் நாங்க சைன் பண்ணட்டுமா வேண்டாமான்னு எழுதல. கமிட்டி னுடைய recommendation பிரகாரம் நாங்க சைன் பண்ணுவோம்னு எழுதி இருக்காங்க. அதுதான் சைன் பண்ணுவோம். அது இல்ல புரிதலையா? I challenge your English knowledge. Then you will not say based on the recommendation of the committee. What you are talking, you are sir, understanding will not vary by person. Based on the அப்ப வந்து based you cannot say that somebody knows English better than other people. இல்ல இது பிரியன் நேரா கொடுத்துடலாம். இது பிரியன் இல்ல, இது இன்னொரு லாங்குவேஜ் தான. சரி, ஓகே. இல்ல நந்தகுமார் அமைதி
அமைதி. You are having இல்ல, a contention. இது பிரியன் நந்தகுமார் பிரியனோட நேரம். இருங்க சார் கொஞ்சம் இருங்க சார். இது பிரியனோட நேரம். அதுக்கு பதில் வந்து சிஎம் லெட்டர்லயே இருக்கு. சிஎம் வந்து அந்த மாதிரி ஒரு கையெழுத்து ஆமா நாங்க போடுறோம்னு ஒத்துண்டாருன்னா சிஎம் இன்னைக்கு ரீட்ரேட் பண்ணுவாரா? போட முடியாதுன்னு சொல்லுவாரா? ஏங்க இதுக்கப்புறம் தாங்க சிஎம் நந்தகுமார் இருங்க அவர் பேச. நீங்க பதிலுக்கு பதில் கவுண்டர் கொடுத்தீங்கன்னா முடியாது. நந்தகுமார் ப்ளீஸ் அவங்க பதிலுக்கு பதில் அவர் 52 நிமிஷம் பேசாம இருந்தார். கட்சிக்காரரா நீங்க ஆர்கியூ பண்றதா என்கிட்ட பண்ணுங்க. இல்ல நம்ம நீங்க சும்மா இல்ல பிரியன் பேசிரட்டும். பிரியன் நந்தகுமார் கவுண்டர் வேர்ட் பை வேர்ட் கவுண்டர் பண்ணீங்கன்னா மிஸ்இன்டர்பிரட் பண்ணிட்டே இருக்கணும். அவர்க்கான நேரம். Based on the recommendation of the committee we will be signing அப்படின அர்த்தம். அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி சைன் பண்ணுவோம் அப்படின அர்த்தம். அப்போ அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து அவங்க இருமொழி கொள்கை தான் நம்மளோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்றத இன்னைக்கு சிஎம் ரீட்ரேட் பண்ற லெட்டர்ல அவர் மறுபடியும் வலியுறுத்துறார். இது வந்து நாங்க சைன் பண்ணுவோம்னு ஒத்துண்டாங்கன்னா ரெக்கமெண்டேஷன் அப்படி இருந்ததுன்னா சிஎம் வந்து இன்னைக்கு இருமொழி கொள்கையை வலியுறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு லெட்டர்ல அப்படி வலியுறுத்துறாரு. இருமொழி கொள்கையை வந்து வலியுறுத்துறாரு. இது வந்து எங்களுடைய நான் வந்து ஏற்கனவே 27/24 அன்னைக்கு லெட்டர் எழுதியிருக்கேன். அதில் நியூ எஜுகேஷன் பாலிசியை பற்றி எங்கள் கவலைகள்லாம் சொல்லியிருக்கோம். 27/9/24 அன்னைக்கு மறுபடியும் உங்ககிட்ட லெட்டர் கொடுத்துருக்கோம். நாங்கள் அதுலேயும் எங்கள் கவலைகள்லாம் பலது சொல்லியிருக்கோம். எங்கள் ஸ்டேட் எப்படி இருமொழி கொள்கையை கையாளுது, நாங்கள் ஏன் அதை கையாள வேண்டிய சூழலுக்கு தள்ளியிருக்கோம், அந்த இருமொழி கொள்கையை கையாண்டதுனால எங்கள் ஸ்டேட் என்ன மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எல்லாத்தையும் அவர் சொல்கிறாருங்க. அந்த கமிட்டி வந்து வேறு மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ் சமகராசி இது பிஎம்சி ஸ்கூலில் நாங்கள் ஒத்துக்கிறோம், 3 லாங்குவேஜை கொண்டு வரதுக்கு ஒத்துக்கிறோம்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இது மாதிரிலாம் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டாவது வந்து சமகராவும் பிஎம்சியும் வேற சமகரா ஆன்கோயிங் ஸ்கீம். அது ஆக்சுவலாக சமகராவுக்கு நீங்கள் ஒத்துன்னு கொடுக்க வேண்டிய அவசியம். நீங்கள் சமகரா இது வந்து பிஎம்ஸ்ரீயை பற்றி ஒரு விஷயம். பிஎம்ஸ்ரீயை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு சில ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பிஎம்ஸ்ரீயாக மாற்றுறதை பற்றின ஒரு விஷயம். ஆனால் சமகரா சிக்ஷா ஏற்கனவே ஆன்கோயிங் ஸ்கீம் முதல் 2 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தாச்சு. அதுக்கும் இந்த லெட்டருக்கும் சம்பந்தமே கிடையாது. சமகரா சிக்ஷாவுக்கும் இந்த பிஎம்சிக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. சமகரா சிக்ஷா என்டையர்லி டிஃபரெண்ட். அது ஒரு ஆன்கோயிங் ஸ்கீம். அதுலேயும் நியூ எஜுகேஷன் பாலிசியில் அதுவும் ஒத்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட். அது ஏற்கனவே 1 இன்ஸ்டால்மெண்ட் 2 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தாச்சு. பிஎம்சி லெட்டரையும் இதான் பிஜேபி ஆளுங்க நிறைய பேர் கோட் பண்ணுறாங்க. பிஎம்சியும் சமகராவும் இன்னைக்கு சிஎம் லெட்டரில் முன்னாடி சொல்லியிருக்காரு 2 தனித்தனி ஸ்கீம்ஸ் லிங்கிங் போத் இஸ் நாட் கரெக்ட். ரெண்டையும் நீங்கள் லிங்க் பண்ணுறது கரெக்ட் கிடையாது. இது பிஎம்சியை பற்றின ஒரு லெட்டர். இதை நீங்கள் சமகராவோட லிங்க் பண்ண முடியாது. அது ஒரு தனி விஷயம். அதனால் 2152 கோடியை நீங்கள் கொடுத்தே வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அதில் நாங்கள் 3வது மொழியை வைக்கிறோமா 3வது மொழியை வைக்கலையா அதெல்லாம் வேறு விஷயம். ஏற்கனவே 2 இன்ஸ்டால்மெண்ட் கமிட் பண்ணிட்டீங்க. பிஎம்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் நியூ எஜுகேஷன் பிஎம்சியில் நியூ எஜுகேஷன் பாலிசி படி 3வது லாங்குவேஜ் வர்றதுனால அதை ஒரு காரணமாக வச்சுட்டு நீங்கள் சமகரா சிஷ்யா அபிமான் கொடுக்க மாட்டேறீங்கல்ல, அது எந்த விதத்தில் கரெக்டுன்றா இங்கே இருக்கிறவங்க கேள்வி. ஸோ ப்ரொஃபஸர் கரெக்டாக சொன்னார். 3வது லாங்குவேஜ் அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஹிந்தி தாங்க, அது சந்தேகமே கிடையாது. ஆனால் நார்த் இந்தியாவை பொறுத்த மட்டும் அது சான்ஸ்கிரிட். நீங்கள் வேணால் பாருங்கள், இதே பிஜேபி அடுத்த 5 வருஷம் இல்லை 10 வருஷம் பதவியில் இருக்காங்க வச்சுக்கோங்க, நார்த் இந்தியா முழுக்க 3வது லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட்டாக தான் இருக்கும். இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே வந்து சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து திணிச்சிட்டாங்க. இந்திய ஆந்திரா கர்நாடகா கேரளாலாம் திணிச்சிட்டாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணை உறுத்திட்டு இருக்கு. எப்படியாவது இங்கே வந்து இந்தியை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஸோ இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஹிந்தியை கொண்டு அவங்க நோக்கம், நார்த்தை பொறுத்த மட்டும் சான்ஸ்கிரிட்டில் கொண்டு அவங்க நோக்கம். ராஜஸ்தானில் அதை ஆரம்பிச்சிட்டாங்க, உருதுவை தூக்கிட்டாங்க, ஹிந்தியை அங்கே சான்ஸ்கிரிட்டில் கொண்டுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்களோட சிஸ்டர் டிசைன் இது நல்லா க்ளீனாக தெரியுது. அவங்க என்ன நோக்கத்தோடு இதெல்லாம் கொண்டுறாங்கன்றது தெளிவாக தெரியுது. 3வது லாங்குவேஜ் படிக்கணுமா வேண்டாமா, தேவைப்பட்டவங்க படிக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வைக்கணுமா வேண்டாமா, எஜுகேஷன் பாலிசி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிஃபைன் பண்ணுற ஒரு பாலிசி. அதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் நான் சொல்கிறதா நீங்கள் படிக்கணும்னு எந்த விதத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி கம்பல் பண்ண முடியும் உங்களால்? அதனால் இது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு வந்து எக்ஸாக்டாக எதிரான ஒரு நிலைப்பாடு ஆக்சுவலாக. சார் இந்தியா வந்து பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு பழக்க வழக்கங்கள் கொண்ட ஒரு கண்ட்ரின்னு ஒருத்தன் ஒத்துண்டான்னா அவன் கண்டிப்பாக இதை ஒத்துக்க மாட்டான். ஆனால் பிஜேபிக்கு அப்படி இல்லை. அது எல்லாமே இந்தியா ஒரே கலாச்சாரம் கொண்ட நாடு, இந்தியா ஒரே மொழி பேசுகிற நாடு, இந்தியா ஒரே உணவு பழக்கத்தில் உள்ள நாடு, இந்தியா வந்து எல்லாமே ஒன்றா தான் இருக்காங்க. இந்தியா அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒன்றா பார்க்கறதுனால தான் ஹிந்தி என்கிற லாங்குவேஜை முதல்ல திணிக்கிறீங்க, அப்புறம் சான்ஸ்கிரிட்டை கொண்டுருவீங்க. நீங்கள் அதை நீங்கள் வெள்ளங்க எல்லாம் வேறு நம்ம யூனிட்டி இன் டைவர்சிட்டியில் தான் நம்ம இருக்கோன்றதை நீங்கள் ஒத்துனீங்கன்னா நிச்சயமாக இந்த 3வது லாங்குவேஜ் விஷயத்தை நீங்கள் கொண்டே வரமாட்டீங்க. ஆனால் உங்கள் பார்வை அப்படி கிடையாது. நீங்கள் யூனிட்டி இன் டைவர்சிட்டியை ஒத்துக்கலை. இந்தியா ஒன்று, எல்லா விதத்திலையும் ஒன்று நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறீங்க. அப்படி நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்த்தீங்கன்னா அது இந்தியாவில் வேறு விளைவுகளை உண்டாக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எதிர்க்கலாம்,
நாளைக்கு வெஸ்ட் பெங்கால் எதிர்ப்பாங்க, நாளைக்கு வேற ஒரு ஸ்டேட்டில் எதிர்ப்பாங்க. நீங்கள் மொழியை வந்து எந்த இடத்துல திணிக்க ஆரம்பித்தாலும் எதிர்ப்பு வரதான் செய்யும். படிக்கிறதுன்றது வேற. இன்னைக்கு இதே விஷயத்தை இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்காங்க, தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியில் என்ன ஆயிருக்கு ஆக்சுவலாக பாருங்கள். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டில் 18 ஸ்டேட்டுக்கு வந்து 4808 கோடி கொடுத்துருக்காங்க. 18 ஸ்டேட்டுக்கு 20. ஆனால் அதே 18 ஸ்டேட்டுக்கு அப்புறம் 5 ஸ்டேட்டுக்கு மட்டும் கூடுதலாக நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இது ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து தமிழ்நாடு பெங்கல் புயலில் எவ்வளோ பாதிக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு ஒரு பைசா கிடையாது. வயநாடு, கேரளா அங்கே எவ்வளோ பாதிக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஒரு பைசா கிடையாது. அப்போ இந்த கண்ணோட்டம் என்ன ஆக்சுவலாக, நீங்கள் டெல்லி கவர்மெண்ட்டை வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்காம பல்வேறு விதங்களில் தொந்தரவுப்படுத்தி அந்த கவர்மெண்ட்டை செயல்பட விடாமல் வச்சு அந்த கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் பொலிட்டிக்கலாக நீங்கள் தோக்கடிக்கிறதுக்கான ஒரு விஷயமா அதை பண்ணினீங்க. நீங்க அதே விஷயத்தை நீங்க தமிழ்நாட்டில் கையாள பாத்தீங்கன்னா இல்ல எதிர்க்கட்சிகள் இது வந்து ஒரு அரசை முடக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல வரீங்க. ஆமா, டெஃபினட்டா இது பொலிட்டிக்கலா பண்றாங்க. இது பொலிட்டிக்கல், இது பாலிடிக்ஸ். இதை நீங்க பொலிட்டிக்கலா தான் எதிர்த்தாகணும், வேற வழியே கிடையாது. திமுக பொலிட்டிக்கலா எதிர்க்கிறாங்க இல்லையா, எப்படி போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இட் மஸ்ட் பி அப்போஸ்டு பொலிட்டிக்கலி. ஏன்னா ஒரு 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 கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு மாநிலத்துக்கு நிதியை வந்து மறுக்கிற விஷயம் காரணமே இல்லாமல், அடிப்படை காரணமே இல்லாமல் அரசியல் சட்டத்தை மீறி நீங்கள் நிதியை மறுக்கிற விஷயம் இருக்குல்ல, இது மாதிரி பல மாநிலங்களில் முதல்ல டெல்லியில் இதை பண்ணி நீங்கள் அனுபவப்பட்டுட்டீங்க. அங்கே வந்து பல்ஸ் கொடுக்காம அந்த கவர்மெண்ட்டை செயல்பட விடாமல் தடுத்து அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பெயர் வாங்கி அதை நீங்கள் அது கரப்ஷன் வேறு முத்திரையை குத்தி நீங்கள் அதை பொலிட்டிக்கலாக நீங்கள் ஆட்சியிலேருந்து எடுத்துட்டீங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர பார்க்குறீங்க. நிச்சயமாக இந்த விஷயத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சி முக்கியமாக திமுக தான். அதிமுகவும் பெரிய அளவுக்கு வந்து மத்திய அரசு எதிர்க்கிற மாதிரி தெரியல. வர எலெக்ஷன் அவங்க எப்படி போவாங்கன்னு தெரியாது. ஸோ இதை பொலிட்டிக்கலாக தான் இதை கவுண்டர் பண்ணணுமே. ஆனால் எல்லா கட்சியும் இங்கே எதிர்க்கத்தானே செய்கிறாங்க. எதிர்க்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரலைங்க. பட் இதை முக்கியமாக பிரின்சிபலாக எதிர்க்க வேண்டிய ஒரு கடமை வந்து திமுகவுக்கு தான் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அது ஆளுங்கட்சியாக இருக்குது, அதுதான் அஃபெக்ட் ஆகிற ஒரு கட்சியாக இருக்குது ஆக்சுவலாக. அப்போது நீங்கள் செயல்பட உங்களை ஒரு பக்கம் ஃபண்ட்ஸே கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் செயல்படலைன்னு ஒரு பக்கம் விமர்சனத்தை போட்டுன்னே இருப்பாங்க. உங்களுக்கு கையாளத்தனம் இருக்குன்னு நீங்கள் 39 MP வச்சுருக்கீங்கன்னு வாங்க. ஸோ உங்களுக்கு தொடர்ந்து உங்களை வந்து டேமேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் நிதியே கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் இதை எப்படி டீல் பண்ணுவீங்க? அன்லெஸ் இட் இஸ் கிரிட்டிக்கலாக நீங்கள் பொலிட்டிக்கலாக டீல் பண்ணாலே தவிர இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உடைக்கவே முடியாது. இது வந்து லிங்கிஸ் இது லாங்குவேஜ் இஷ்யூன்றது வந்து அது வந்து ஒரு இதுங்க, அது வந்து ஒரு சைட் லைனில் இருக்குது ஆக்சுவலாக. அடிப்படை நோக்கம் தமிழ்நாட்டை பேரலைஸ் பண்ணுறது தான் இவங்க நோக்கம். ஃபண்ட்ஸ் கொடுக்காத பேரலைஸ் பண்ணணும், அதான் இவங்க நோக்கம். பேசலாம். இது சம்பந்தமா இன்னைக்கு எக்ஸ் தளத்துல ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். இருமொழி கொள்கையில் மாற்றம் கொண்டு வருவது பயனளிக்காது என முதலமைச்சர் கூறுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியால் தமிழை பாதுகாக்க இந்தி திணிப்பை எதிர்க்கணும் 3 ஆப்ஷன்கள் எக்ஸ் தளத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சி எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம், பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள், நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில்
பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. தமிழ்நாட்டிற்கு நிதி, முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்பாரா பிரதமர் மோடி அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். இது சம்பந்தமா எக்ஸலத்துல ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். இருமொழி கொள்கையில் மாற்றம் கொண்டு வருவது பயன் அளிக்காது என முதலமைச்சர் கூறுவது, தமிழை பாதுகாக்க 29%, இந்தி திணிப்பை எதிர்க்க 33%, தமிழ்நாட்டின் வளர்ச்சியால் 38%. டாக்டர், எக்ஸலத்துடைய ரிசல்ட் மற்றும் உங்க நிறைவு கருத்து. மக்கள் அனைவருமே வந்து தமிழ் ஏற்கனவே நீங்கள் போட்டுக்கிறபடி தமிழை பாதுகாக்க இந்தி திணிப்பை எதிர்க்க, இது வந்து மெஜாரிட்டி இருக்குது. இன்னொன்று வந்து நீங்கள் கேட்டிருக்கிறது வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியால்னா தமிழ் மொழி கற்று நாம் இவ்வளோ வளர்ந்திருக்கிறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ் டயஸ்போரான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி மக்கள் வந்து மற்ற நாடுகளில் மாநிலங்களில் இருக்கிறார்கள். இதை போன்று இருக்கும் பொழுது இந்த கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இன்னும் வளர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் பொழுது நீங்கள் வந்து கல்வியை பற்றி ஏன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள் அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு இருக்கும் அரசாங்கம், அதாவது வெளிநாடுகளிலிருந்து அந்த யூஎஸ்ஏலேருந்து கொண்டு வந்தப்போ எல்லாத்தையும் விலங்குகளை போட்டு கொண்டு வந்த பொழுது அவர்களுக்கு வராத கோபம், இந்த நாட்டுப்பற்று அப்படின்லாம் பேசுகிறப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கூட வந்து தமிழ்நாட்டிலிருந்து அங்கே யாரும் பெருசாக வரல. ஆனால் இங்கே இருப்பவர்கள் கூட அதற்கு ஒரு வருத்தம் தெரிவித்தார்கள். இது மாதிரி கூப்பிட்டு வர்றாங்களே, அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றது. ஆனால் இதை பற்றி அங்கே போய் அமெரிக்காவில் போய் பார்க்குற மோடி அவர்களோ சரி, மற்ற பிஜேபி சார்ந்தவர்களோ ஒரு வார்த்தையை அதை பற்றி பேச மாட்டேன் என்கிறார்கள். சரி, நாங்கள் ஒரு ஃப்ளைட் அனுப்பி நாங்கள் அவங்கள கூப்பிட்டு வரோம் கௌரவமா அப்படின்றத சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு வந்து ஒரு மனம் வரவில்லை. அப்படின்றது மாதிரி இருக்கிற நீங்கள் கல்வியை பற்றியும் எங்களுக்கு நாங்கள் எப்படி தமிழ்நாட்டை நடத்த வேண்டும், இங்கே இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி கல்வி சொல்லித்தர வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்காதீர்கள். இங்கே இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் பாஜகவில் இருப்பவர்கள் இந்த நிதி கொடுக்காமல் இருப்பது சரி அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக அப்படின்ற கட்சி இல்லாமல் மக்கள் செய்வார்கள். செல்வம், எக்ஸ்தலத்துடைய ரிசல்ட் உங்க நிறைவு கருத்து. அதாவது சாதாரண கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு முறையான கல்வி வளர்ச்சி, கல்வி அறிவு வளரக்கூடாது என்பது திமுகவுடைய எண்ணம் என்பதுதான் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியோட கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எம்பி கூட கடைசியா சொன்னாங்க விலங்கு போட்டு கூட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு பிரதமர் அமெரிக்காவிற்கு சென்ற போது ட்ரம்ப்கிட்ட பேசும்போது கடுமையான எதிர்வினை ஆற்றினார் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கும் தெரியும், நாடாளுமன்ற உறுப்பினரும் தெரிந்து மறைக்கிறார். ஒண்ணு. இரண்டாவது, இவர்களுக்கு இருக்கிற தமிழர்கள் மீதும் அக்கறை இருப்பதாக திமுக காட்டிக் கொள்வது 2009 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்படுகிற பொழுது இவர்கள் எந்த எதிர்வினையும் ஆற்றாததெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திமுக மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு நிற்கிறது. அதனால் இவர்கள் அதை மறைப்பதற்கு, நிர்வாக தோல்வியை மறைப்பதற்கு பிரச்சனை எடுத்து வந்து தேவையில்லாமல் கல்வியில இவர்கள் வந்து விளையாடுகிறார்கள். நன்றி. நந்தகுமார், அவங்க மக்கள் வந்து சொல்றது நியாயமானதா? ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம். அது எந்த பேராமீட்டர் எடுத்தாலும் சரி, ஒரு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கல்ச்சரல் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலி எடுத்துக்கிட்டீங்க கூட. ஸோ அதனால் வந்து ஒரு 3வது மொழியை படித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முன்னேற முடியுமா அப்படிங்கிறதுல எனக்கே உடன்பாடு இல்லை. அதான் நான் முதல்ல சொன்னேன். அடுத்தது வந்து இப்போ உதாரணத்துக்கு எம்பி அவர்கள் சொன்னார், இந்த மாதிரி ஃபண்டு வரலன்னா சம்பளம் கூட கொடுக்க முடியல வாதியாருங்களுக்குன்ட்டு. அந்த இடத்துல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. இன்னைக்கு மாத சம்பளம் 76 கோடி, வருஷத்துக்கு 912 கோடி தான் வருஷத்துக்கு வாதியார்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம். இன்னைக்கு நம்ம அரசாங்கத்தினுடைய எஜுகேஷன் பட்ஜெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷனுக்கு 44,000 கோடி, ஹையர் எஜுகேஷனுக்கு 8,000 கோடி. அப்போ இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை வச்சுட்டு நம்ம இந்த ஒரு 2,000 கோடி வரலன்னா அதனால வந்து நாங்கள் வாதியாருங்கள்லாம் சம்பளம் கொடுக்காம முடியாமல் போயிடும், படிப்பெல்லாம் மாணவர்களுக்கு கெட்டு போயிடும். 2,000 கோடி முக்கியம் தான், அதை நான் முக்கியம் இல்லைன்னு எந்த இடத்துலையும் சொல்லல. ஆனால் அது வரலன்னாவே உடனே எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பூரா போயிடும், வளர்ச்சி பூரா போயிருங்கிற நம்மளால ஏற்றுக்க முடியல. அடுத்தது இன்னைக்கு பிரச்சனையை திருப்பி நான் ஒரு மையப்புள்ளி இங்க கொண்டு வரது என்னன்னா, இன்னைக்கு சாமானிய மக்களுக்கும் தரமான கல்வி கிடைக்கணும். இன்னைக்கு அது 3வது மொழி எதுங்கிறது இந்த தேசிய கொள்கையில பிரச்சனை இல்ல. தரமான கல்வி ஏழைகளுக்கு இலவசமாக கிடைக்கணுங்கிறதா இந்த தேசிய கல்வி கொள்கையில கொண்டு வராங்க. அதுல எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த 3வது மொழி இந்தி திணிப்புங்கிறது இதை தூக்கி ஓரமா வச்சுட்டு
வேற என்னென்னலாம் நல்ல திட்டங்கள் இதுல இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் நோக்கி செல்றதுக்கு ஒரு நல்ல பாதை கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி டாக்டர், குறுக்கிட்டீங்க சுருக்கமா. இல்லை இப்போ அதாவது நீங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு இந்த பட்ஜெட்டுக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து எப்படின்னா நீங்கள் பட்ஜெட்டுன்னு போடுறப்பவே என்ன அர்த்தம் அப்படின்னா இதற்கான செலவுகள் இவ்வளவு அப்படின்றது ஒதுக்கப்படுகிறது. இது சம்பளத்துக்காக இவ்வளவு, கட்டிடங்களுக்காக இவ்வளவு அப்படின்றது. நீங்கள் வந்து 40,000 கோடியாக இருந்தாலும் சரி, 1 லட்சம் கோடியாக இருந்தாலும் சரி, ஒன்ஸ் இட் இஸ் பட்ஜெட்டட், அதுக்கப்புறமா கூடுதலாக ஒரு 50 கோடி வந்ததுன்னா கூட அதுக்கு நிதி இங்க இருந்தாவது தான் வந்தாகணும். பட்ஜெட்டிங் process. இல்ல கேள்வி என்னன்னா you don't seem to understand. ஒரு சின்ன overall administration நாங்க சம்பளம் கொடுத்து நாங்க மேனேஜ் பண்ணுவோம். பட் இந்த year end it will affect. பட்ஜெட்டிங்ல நன்றி. contingency planning அப்படின்றது இருக்காது சார். there is always a fiscal provisioning இருக்கணும். provisioning அப்படின்றது இருக்காது சார். நீங்க miscellaneousன்றது நீங்க பட்ஜெட் இதுல எடுத்து காமிங்க. மகளிருக்கு கொடுக்கறதை 2000 கோடி எல்லாம் miscellaneousலாம் எப்படி சார்? ஓகே, நன்றி. எடுத்துட்டோம்னா இன்னைக்கு நம்ம 1000 ரூபாய் மாசத்துக்கு 1000 வருஷத்துக்கு 18000 கொடுத்துட்டு இருக்கோம். நன்றி. பிரியன், இந்த பட்ஜெட்டிங்கில் வந்து சில சிக்கல்கள்லாம் இருக்கிறது உண்மை. ஒரிஜினலாக நீங்கள் பிளான் பண்ணுறபடி வரலைன்னா வந்து கவர்மெண்ட் வில் டூ சம் ஆல்டர்னேட் ஆல்டர்னேட் பண்ணுவாங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதுக்குன்னு டீச்சர்ஸுக்கு சேலரியே கொடுக்காது இருந்துட முடியாது. வேறு ஏதோ ஒரு ஃபண்ட்ஸ்லேருந்து டைவெர்ட் பண்ணுவாங்க. இப்போ மெட்ரோ ஃபேஸ் 2க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபண்ட்ஸ் இதுவரையும் வரலைங்க. 63,000 கோடியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் வரல. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதுவரையும் 17,000 கோடி ரூபா போட்டிருக்காங்க இதுவரையும் அந்த மெட்ரோ 2க்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சொன்ன கடனுக்கு இன்னும் கடனும் வரல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஷேரும் வரல. அப்போ எப்படி செய்கிறாங்க? சரி, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பல மாவட்டங்களில் இப்போ பெண்டிங் இருந்தால் கூட சில மாவட்டங்களில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க சில ஃபண்ட்ஸ் எல்லாம். அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸை குறைச்சிட்டாங்க. ஆக்சுவலாக 100 நாள்ன்றது இப்போ 40 நாளாகி 30 நாளாக குறைஞ்சிரும் போல் இருக்குது. அந்த ஸ்கீமோட இதையே டைல்யூட் பண்ணிட்டாங்க பாஜக ஆட்சியில். அது வந்து ரூரல் சைடில் ஒரு பெரிய வேலை கொடுத்த ஸ்கீம். அதை வந்து ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் அதை க்ளோஸ் பண்ணுற லெவலில் அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்கீம்ஸுக்கு வந்து பைசா கொடுக்குற விஷயங்கள் இருக்குது இல்லையா, இதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து வஞ்சிக்கணும், இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கணும். இதை வந்து டெல்லியிலேருந்து ஃபண்ட்ஸை ரெப்யூஸ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற பாஜக வந்து திமுக செயல்படலைன்னு ஒரு விஷயத்தை முடுக்கி விடுறாங்க. அதில் நடுவில் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. திமுககாரன் ஸ்கூல் வச்சுருக்கான், திமுககாரன் மதுவாலயம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸை கிளப்பி விடுறாங்க. ஒரு தனியார் துறைக்கும் ஒரு அரசு துறைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறத நம்ம புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். ரெண்டுமே நம்ம நாட்டில் ரெண்டுமே பேரலாக எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. அரசு துறையில் இருக்கிற எல்லாமே தனியார் துறையில் இருக்கா, இல்லை தனியார் துறையில் இருக்கிற எல்லாமே அரசு துறையில் இருக்கா? ரெண்டுமே வெவ்வேறு ஜூரிஸ்டிக்ஷனில் வெவ்வேறு இதில் இயங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை இதை நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. ஆனால் திமுக காரங்க வச்சுருக்காங்கன்னு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அதில். ஸோ இதை வச்சுட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபண்ட்ஸும் கொடுக்க மாட்டேன்றாங்க, இதை வச்சுன்னு ஒரு பாலிடிக்ஸும் பண்ணுறாங்க. அப்போது திமுக வந்து இதை வச்சுட்டு அவங்க பண்ணுற பாலிடிக்ஸ்க்கு எதிரான ஒரு பாலிடிக்ஸை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அது எந்த அளவுக்கு அவங்க எடுத்துன்னு போகிறாங்க கீழ் லெவலில் திமுக அந்த பாலிடிக்ஸ்ன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.